नमज्जनस्य चित्तवृत्तिभक्तिचित्रतूरिका भवाहि वीर्यभञ्जने नरेन्द्रमन्त्रयन्त्रणा प्रपन्नलोककैरवप्रसन्नचारुचन्द्रिका शटारियस्तमुद्रिका हठाद्दुनोतु मेदमः ऋषिञ्जुषामहे कृष्णतृष्णा तत्त्वविबोधितं सहस्रशाखां योद्राक्षीद्राविडीं ब्रह्मसंहिताम् यद्गोसहस्रमपहन्ति तमांसि पुंसां नारायणो वसति यत्र सशङ्खचक्रः यन्मण्डलं श्रुतिगतं प्रणमन्ति विप्राः तस्मै नमो वकुलभूषणभास्कराय काषायशोभिकमनीयशिखानिवेशं दण्डद्रयोज्ज्वलकरं विमलोपवीतम् युध्यद्धिनेशनिभमुल्लसदूर्ध्वपुण्ड्रं रूपं तवास्तु यतिराजदृशोर्ममाग्रे श्रीमत्यै विष्णुचित्तार्य मनोनन्दनहेतवे नन्दनन्दनसुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम् श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीः नित्यमङ्गलम् ऋषिञ्जुषामहे कृष्णतृष्णा तत्त्वविबोधितं सहस्रशाखां योद्राक्षी द्राविडीं ब्रह्मसंहिताम् என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஸ்லோகம் பராங்குஷ அஷ்டகத்திலே ஸ்ரீ பராசர பட்டராலே அருளி செய்யப்பட்ட ஆச்சரியமான ஸ்லோகம். ரிஷிஞ்சுஷாமஹே கிருஷ்ணதிருஷ்ணா தத்துவம் விமோதிதம் என்று சொல்லுகிற கிரமத்திலே ரிஷி என்று சொல்லக்கூடிய சுவாமி நம்மாழ்வார் அவர் கிருஷ்ணதிருஷ்ணா தத்துவம் விமோதிதம் என்று கண்ணபிரானிடத்திலே ஆசையை வடிவெடுத்தவராக வந்து திருவவதாரம் பண்ணினார். கண்ணனை வரைந்து காட்டலாம், ஆனால் கிருஷ்ண பக்தியை வரைந்து காட்ட முடியுமா என்று கேட்டால் யாரை வரைந்து காட்ட வேண்டும் என்றால் நம்மாழ்வாரை வரைந்து காட்ட வேண்டும். கண்ணனிடத்திலே பக்தியே வடிவெடுத்தவர் சுவாமி நம்மாழ்வார். ராமனிடத்திலே பக்தியே வடிவெடுத்தவன் எப்படி பரதாழ்வானோ அதே போலத்தான் இவ்விடத்திலே. ஆக இதெல்லாம் சம்பிரதாயத்திலே சில விசேஷங்களை பார்க்கிறோம். அதே போல எம்பெருமானிடத்திலே பக்தியே வடிவெடுத்தவர் என்று தெரிவித்தார் அவர் சுவாமி மணவாள மாமுனிகள். அவர்தான் எம்பெருமானாரிடத்துல பக்தியே வடிவெடுத்தவர் என்று பார்க்கிறோம். யதீந்திர பிரவணர் என்றே திருநாமம் படைத்தவர். ஆக இதெல்லாம் இவர்களுக்கு உண்டான ஏற்றம். ஆக நம்மாழ்வாருக்கு என்ன பெருமைனா கண்ணனிடத்திலே பக்தியே உருவானவர் சுவாமி நம்மாழ்வார். இப்படிப்பட்ட பக்தியே வடிவெடுத்தவர் என்று தெரிவித்தார். இவருடைய பக்திக்கு என்ன பெருமை என்றால் கண்ணன்னு சொன்னாரே மயங்கி உண்டுடுவர். அப்படிப்பட்ட ஏற்றம் சுவாமி நம்மாழ்வாருக்கு உண்டான பெருமை என்று பார்க்கிறோம். அது எங்கே காண்கிறோம்னா முதல் பத்திலே 3ஆம் திருவாய்மொழி எத்திரம் உடலினோடு இணைந்திருந்து எங்கே எழுவேன்னு முதல் திருவாய்மொழியாலே பரத்தே பரத்துவம் பேசினார். உயர்வர உயர்நரம் உடையவன் எவனவன் என்று ஆச்சரியவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய தன்மையை அருளி செய்தார். அடுத்தபடியாக 2ஆம் திருவாய்மொழியாலே அந்த எம்பெருமானையே பற்ற வேண்டியது என்று தெரிவித்தார். பஜனீயத்தையை தெரிவித்தார். வீடுமின் முத்தவும் வீடு செய்து என்கிற திருவாய்மொழியாலே அடுத்தபடியாக இவ்வளோ பெரியவனை பற்றுவது என்றால் அது சாத்தியமா என்று கேள்வியென அதற்கனுகுணமாக 3ஆம் திருவாய்மொழியாலே பத்துடையடியவர்க்கிடையவன் பிறர்களுக்கு அறியவித்தவன் மணமகள் விரும்பும் நமரும் பெறவழிகள் என்று தெரிவித்து பற்றுவதற்கு மிகவும் எளியவன் என்று சொன்னால் அவன் கண்ணபிரான்னு காட்டினார். எப்படிப்பட்டவன் அவன் மற்றொரு கடவெண்ணை கடவினில் கவிடை ஆப்புண்டு எத்திரம் என்று சொன்னார். போயிச்சு கிழவுண்டார். திறம் இது என்ன பிரகாரம்? ஒரு தாயார் அடிக்கவும் கட்டவும் தன்னை அமைத்துக் கொண்டு இருந்தானே கண்ணபிரான். இது என்ன சௌலபியம் என்ன சௌலபியம் என்று நினைத்தார். அப்படியே மயங்கி கீழே விழுந்தார். 6 மாச காலம் எழுந்திருக்கவே இல்லை. அவ்விடத்திலே மதுரை பிரதிபதிகள் பார்த்து கிடந்தார்கள், எப்பொழுது ஆழ்வார் எழுந்திருவார்னு. ஆக இப்படி கிடந்தார் ஆழ்வார். கண்ணனிடத்திலே பக்தியை வடிவெடுத்தவர் ஆழ்வார். இவ்வளவு பக்தியோடு கண்ணனுடைய பேரை கேட்டாலே மயங்கி விடக்கூடிய ஆழ்வாருக்குன்னு ஒரு சித்தாந்தம்னு உண்டா? இல்லை இவர் சொல்லக்கூடிய சித்தாந்தத்தை தான் ஏற்க முடியுமா? இப்படி கலக்கத்தோட கூடின ஆழ்வார் பேசக்கூடியதை எங்கிருந்து ஏற்பது? எப்படி சொல்ல முடியும்? இப்போ நம்ம ஆழ்வார் சித்தாந்தம், ஆழ்வார் சித்தாந்தம்னு அடியனுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. சுவாமி இவருடைய சித்தாந்தம்னு எப்படி நிரூபிப்பது என்று அடியன் கேட்கல, நம்மளே கேட்கிறேன்.
நம்மளே கேட்டுக்கிற இவருடைய சித்தாந்தம் என்று எதை சொல்லுவது? ஆழ்வாருடைய சித்தாந்தம்னு இவ்வளோ கலக்கத்தை கூடியிருக்காரு. கண்ணன்னு சொன்னாலே மயங்கி விழுந்து விடுறார். கண்ணனுடைய சரித்திரத்தை கேட்டாலே மயங்கி விடுகிறார். பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரியவாறும் கை செய்து என்று 5ஆம் பத்திலே 10ஆம் திருவாய்மொழி பிறந்த பிரகாரம் என்ன, வளர்ந்த பிரகாரம் என்ன என்பதை அனுசந்தானம் பண்ணார் ஆழ்வார். உடனே மயங்கி கீழே விழுந்துட்டார். 6 மாசம் மயங்கி விடுறார். இப்படிப்பட்ட ஆழ்வார் சொல்லக்கூடியது சித்தாந்தம்னு எதை சொல்லுவது? இவ்விடத்துல எதை கொள்ளுவது? சித்தாந்தம்னு என்ன திடமான அர்த்தமாக நாம் எதை தஞ்சமாக பற்றுவது என்பதுதான். அது எதையும் கொள்ள முடியும் நம்மாலே. இவர் சொல்லக்கூடிய வார்த்தையை ஒரு காலம் நம்மாலே கொள்ள முடியாது. ஆனாலும் தலைப்பெனவோ ஆழ்வார் சித்தாந்தம் இருக்கு. அந்த தலைப்புக்கு அனுகுணமாக இவ்விடத்துல தெரிவிக்க வேண்டும் சிற்சில விசேஷார்த்தங்களை. அது இவ்விடத்துல அடியனுக்கு ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபவேதாந்த பிரவர்த்தகராய் சாந்த சமதமாதி அனந்த குணோபேதராக எழுந்தருள் இருக்கக்கூடிய கோவடம் ஸ்ரீ சம்பத்குமாராச்சாரியர் சுவாமி அவருடைய திருவடி பலத்தை கொண்டும், அதே போல இருக்கக்கூடிய புத்தூர் ரகுராமன் சுவாமி பாலாஜி சுவாமி அவர்தான் நியமித்தார் அடியனை இந்த விஷயத்திலே தெரிவிக்க வேண்டும் என்று அவருடைய ஒரு நியமனான குணமாகவும் இவ்விடத்திலே சிற்சில விசேஷார்த்தங்களை ஆழ்வார் சித்தாந்தம் என்பதற்கு அனுகுணமாக விண்ணப்பித்து சத்தை பெறலாம் என்று தொடங்குகிறேன். ஆழ்வாருக்கு தான் சித்தாந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு சுவாமி, இப்ப எதை சொல்லுவது என்கிற சந்தேகம் ஏற்படும். இருந்தாலும் ஆழ்வார் காட்டுகிறார் சமுதாய சித்தாந்தத்தை ஆச்சரியமாக. இதை போல ஆச்சாரியர்கள் எல்லாரும் எம்பெருமானுடைய கல்யாண குணத்தை ஈடுபடக்கூடியவர்கள் எல்லாம் இதை போல மயங்கித்தான் போகிறார்கள். மயங்கி போகக்கூடியவர்கள் சொல்லக்கூடியதையெல்லாம் நாம் அர்த்த விசேஷமாக சித்தாந்தமாக கொள்ள முடியுமா என்கிற சந்தேகம் எழுகிறது இடத்துல. சுவாமி தூரத்தாழ்வான் அவர் ஒரு சமயம் ஆச்சரியமா காலக்ஷேபம் சாதித்து வர அப்படி சொல்லி வரும் காலத்தில் இப்பொழுது அங்கிடத்திலே கேட்டுக்கொண்டிருந்தார் பிள்ளை உறங்காவிலி தாசர். பிள்ளை உறங்காவிலி தாசர் கேட்டுக்கொண்டிருந்து என்ன குணம் எம்பெருமானுடைய குணங்கள், எந்த குணத்தை அனுபவிப்பது? பரத்வத்தை அனுபவிப்பதா, சௌலபியத்தை அனுபவிப்பதா, மேன்மையை அனுபவிப்பதா, நீர்மையை அனுபவிப்பதா? ஒண்ணுமே புரியலையே. எத்தை அனுபவிப்பதுன்னு தெரியலையே. என்ன ஆச்சரியமான பாசுரங்கள், என்ன ஆச்சரியமா சாதிக்கிறார்கள் ஆழ்வார்கள் என்று மிகவும் ஈடுபட்டார். காலத்திலே பிள்ளை உறங்காவிலி தாசர் ஈடுபட்ட உடனே பார்த்தார், கூறத்தாழ்வான் பார்த்தார். என்ன ஈடுபாடு உமக்கு பிள்ளை உறங்காவிலி தாசரே, என்ன ஈடுபாடு உமக்கு? ரொம்ப ஆச்சரியம். நாங்களெல்லாம் கட்டின ஹிருதயமாக கூடியிருக்கிறோம். என்ன நெஞ்சிருக்க பாறாங்கல்ல போல அதை போல இருக்கிறோம். நாங்கள் எல்லாம் உருக மாட்டேங்கிறது. ஆனா உமக்கு இப்படி நெஞ்சு உருகிறது என்று தெரிவித்தார். அப்பொழுது கூறத்தாழ்வான் உள்ளங்காவலி தாசரை பார்த்து என்ன ஆச்சரியம்னா, இந்த கூறத்தாழ்வான் இருக்காரே இவரே மோகித்தவர் தான். இவர் எங்கே மோகித்தார்னா, முதல்ல எடுக்கும் காலத்திலேயே இவருக்கு ஸ்ரீவத்சாங்கர்னு திருநாம். ஒரு சமயம் சுவாமி எம்பெருமானார் இவரை அழைத்து ஒரு திருவாய்மொழிக்கு அர்த்தம் சொல்லுவேன் உடனே அப்பொழுது கூறத்தாழ்வான் ஸ்ரீவத்சாங்கர் தெரிவித்தார், ஒரு காலத்தையும் நான் சொல்ல மாட்டேன் திருவாய்மொழிக்கு, ஒரு காலத்தையும் ஆச்சாரியன் சந்நிதியில சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, அதனாலே சொல்ல மாட்டேன் என்று தெரிவித்தார். இல்ல என்னிடத்துல எல்லா அர்த்தங்களையும் கேட்டிருக்கீங்க, எனக்கு சொல்ல வேண்டாம், ஏதோ அந்தரங்கமா இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லுவேன், அப்பதான் அர்த்தங்கள் எல்லாம் நிலைத்து நிற்கும் நெஞ்சிலே, அதனாலே சொல்லுவேன் என்று தெரிவித்தார். அவர் தெரிவித்த உடனே சரியாட்டம் சுவாமி நியமனம் இருக்கும் என்றால் சொல்லுகிறேன் என்று தெரிவிக்க தொடங்கினார். அப்பொழுது புறத்தாழ்வான் அந்தரங்கமா கொஞ்சம் பேர் தான், அந்த சில பேருக்கு அவரிடத்துல தெரிவிக்க தொடங்கின பிற்பாடு சுவாமி எம்பெருமானார் அந்த அந்தரங்க சிஷ்யர்களை அழைத்து அவர் என்ன சொன்னார்னு என்னிடத்துல வந்து சொல்லுங்க முடிஞ்ச உடனேன்னு தெரிவித்தார். ஆச்சு 1:30 மணிக்கான ஆச்சு. அதுல இருந்தார் எம்பெருமானார். கேட்டவா அவர் திரும்பி வந்த உடனே என்ன சொன்னார் கூறத்தாழ்வான்னு கேட்டார். என்ன சொன்னார் உங்க சிஷ்யர்? ஒன்னும் சொல்லலை. என்னாச்சு? என்ன சொன்னார்? ஒன்னும் சொல்லலை. உங்க சிஷ்யர் என்ன சொன்னாரா? என்ன ஆச்சுன்னு கேட்டார் எம்பெருமானார். என்ன ஆச்சா? மயங்கி விழுந்திருக்கார் என்று தெரிவித்தார். என்ன ஆயிற்றுன்னு கேட்டார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் என்று தொடங்கும் காலத்திலேயே தெரிவித்தார் கூறத்தாழ்வான். இப்படிதான் சொன்னார் சிஷ்யன். தொடங்கும் காலத்திலேயே நலமுடையவன் என்று யாரெல்லாம் குணம் இல்லை, விக்கிரகம் இல்லை, விபூதி இல்லை என்று தெரிவிக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுடைய கழுத்தை நிலத்தை பிடிக்கிறார் போல தொடங்கும் பொழுதே ஆழ்வார் நலமுடையவன் என்று தொடங்குவதே. நலமுடையவன் என்ன? குணத்தோட கூடினவன். என்ன குணம்னு குணத்தை கொண்டாடி தொடங்குகிறாரே, இது என்ன ஆச்சரியம் என்று இதை தெரிவித்தார். அப்படியே மோகிச்சு கீழே விழுந்துட்டார். பார்த்தார் எம்பெருமானார். ஓடியே போய் கூறத்தாழ்வானை எடுத்து மடியில இட்டுக்கொண்டு தீர்த்தம் எல்லாம் தெளித்து எழுந்துரும்
ஆழ்வீர் எழுந்துரும், ஆழ்வீர் எழுந்துரும்னு எழுப்பினார். அப்பொழுது அவருக்கு ஸ்ரீவத்சாங்கர்னு திருநாமம். ஆழ்வீர் எழுந்துரும்னு எழுப்பினார். எழுந்திருந்தார் குரத்தாழ்வார். என்ன ஆச்சுன்னா, இப்படி மயங்கி விழுந்துட்டே, நீதான் ஆழ்வார். அன்றைய தினம் ஆழ்வார் மயங்கி கிடந்தார்ன்றதை கேட்டு இருக்கிறோம், நேரே பார்த்ததில்லை. ஆனால் இன்னைக்கு தான் நேர பார்க்கிறோம். இப்படி மயங்கி விழுந்ததை இப்பொழுதுதான் நேரே பார்க்கிறோம். ஆழ்வாராது மயங்கி விழுந்தார். எதிரே விழுந்தார்னா சௌலபிய குணத்தை அனுபவித்த காலத்திலே எத்திரம் உரையோடு இணைந்திருந்தேங்கியேடுவேன்னு கண்ணபிரானுடைய சௌலபியத்துக்கு மயங்கி விழுந்தார் ஆழ்வார். நீ என்ன ஆச்சரியம், பரத்வத்துக்கு மயங்கி விழுந்திருக்கிற. பரத்வத்திலே அறப்பெரியவன் எம்பெருமான்னு சொன்ன அதை திருடமாக நெஞ்சு கொண்டு பாடலாம். ஆனால் சௌலபியம்னா நம்முடைய மனசு கூட கொஞ்சம் கரையிறதோ இல்லையோ. எம்பெருமான் பரமசுலவன்னு சொன்னா நம்முடைய மனசு கூட கொஞ்சம் கரையிற மாதிரி இருக்கு. கரையிறதோ இல்லையோ, கரையிற மாதிரியாவது இருக்கு. ஆனா பரத்வத்துல ஏதாவது அப்படி கலங்கி போய் மோகித்து விடக்கூடியவர்கள் உண்டா? கிடையவே கிடையாது. ஆனா ரொம்ப ஆச்சரியம், அப்படி கிடந்தார் குரத்தாழ்வான். அப்பொழுதுதான் ஆழ்வார்னு எழுப்பினார் சுவாமி எம்பெருமானார். எழுந்திருந்தார் குரத்தாழ்வான். அவர் தெரிவித்தார், ஆழ்வார்னு என்னை சொல்லக்கூடாது, என்னை தேவரில் ஏதோ அழைச்சுட்டு அடியன் போய் ஆழ்வாருக்கு ஈடிணையாக ஆவேனா, ஒரு காலத்திலையும் ஆக மாட்டேன். ஆனாலும் தேவர் அழைத்தபடினாலே அடியனை ஆழ்வான் என்று அழைக்க வேண்டும், அன்மிகுதியிலே அழைக்க வேண்டும். புறத்தாழ்வான்னு சொல்லமே தவிர புறத்தாழ்வார்ன்றது சரி என்று. புறத்தாழ்வார் என்பது இவருடைய தகப்பனாருக்கு திருநாமம், புறத்தாழ்வானுடைய தகப்பனாருக்கு திருநாமம். ஆனா அநேகமா எல்லா இடத்தையும் சன்னதிகள்லாம் பார்த்தா புறத்தாழ்வார்னு எழுதி விடுறாங்க. இடத்துல எல்லா இடத்தையும் பார்த்தா புறத்தாள், திருவரங்கத்தையும் பார்த்தா எப்பொழுதும் புறத்தாழ்வார் அப்படின்னு தான் எழுதி. புறத்தாழ்வான் என்பதுதான் திருநாமம். இதற்கு காரணம் இதுதான், ஆழ்வான் என்று எதானாலும் ஆழ்வார்னு சொன்ன அப்போ அது கொஞ்சம் இருவிகுதியோட சொன்னா கொஞ்சம் பெருமை வாய்ந்ததாக இருக்கிறது. அன்பிகுதியிலே சொன்னா அது கொஞ்சம் சகிக்கும்படியா இருக்கு. அப்படியாவது அடியனை அழைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க அவர்தான் அவருக்கு புறத்தாழ்வான்ற திருநாமே ஏற்பட்டது. இப்படிப்பட்ட புறத்தாழ்வான், இந்த புறத்தாழ்வான் இவர் எல்லாத்துக்கும் கலங்கி போற. ஒரு சமயம் கிடாம்பியாச்சான் சுவாமி எம்பெருமானாருடைய காலக்ஷேபத்துக்கு கொஞ்சம் தாமதமாக எழுந்தார். எழுதின உடனே கிடாம்பியாச்சான் தான் எம்பெருமானாருக்கு தடியை பண்ணி சமர்ப்பிச்சுன்னு வர. அந்த கிடாம்பியாச்சான் சிறிது தாமதமாக எழுந்தருளினார் எம்பெருமானாருடைய காலக்ஷேப கோஷ்டிக்கு. என்ன இத்தனை தாமதம், ஏன் இவ்வளவு அவகாசம் கழிச்சு வரீன்னு சுவாமி எம்பெருமானார் கேட்டார். அந்த காலத்துலாம் சிஷ்யா கொஞ்சம் தாமதமா வந்தானா உடனே கேட்டுடுவார் ஆச்சாரியன். இன்னாலும் ஆச்சாரியன் கண்கா பார்த்துட்டே இருப்பான். ஆச்சாரியன் இப்பொழுதும் சிஷ்யன் என்ன போறான், எங்க போறான், எத்தனை நேரத்துக்கு வரான், இதெல்லாம் பார்த்துட்டே இருப்பான். இந்த காலத்துல சிஷ்யனை பார்த்து ஏன்டா இவ்வளவு நேரம் ஆச்சுன்னா மறுநாள் காணாமல் போடுவோம். நாளைக்கு ஒரு ஆச்சாரியன் நம்ம கேள்வியெல்லாம் கேட்கறானே அப்படின்னா சிஷ்யன் ஓடியே போடுவோம். அந்த காலத்துல என்னன்னா ஆச்சாரியன் என்ன கேள்வி கேட்பா, கேட்டார் எம்பெருமானார் ஏன் இவ்வளவு தாமதம்னு. இல்ல புறத்தாழ்வான் சிறிது ஏதோ விசேஷார்த்தம் சொல்றேன்னு சொல்லிட்டு இருந்தார், அதை கேட்கலான்னு உட்கார்ந்தேன். என்ன சொன்னார்னு கேட்டார் எம்பெருமானார். கேட்டார் புறத்தாழ்வான் சொன்னதை தெரிவிக்க தொடங்கினார். ஒரு நான் சொன்னார் பிறந்த வாரம் வளர்ந்த வாரம்னு தொடங்கினார். தொடங்கி திருவாரூரில் ஏதோ அர்த்தம் சொல்ல போறாருன்னு பார்த்தா பிறந்த வாரம் வளர்ந்த வாரம் பெரிய வாரம் கை செய்து ஐவருக்கு திறங்கள் காட்டிட்டு செய்து போன மாயங்களும்னு தொடங்கி என்ன குணம் என்ன குணம், எம்பெருமான் எப்படி பிறந்தான் எப்படி வளர்ந்தான், ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப அற்புதம் அற்புதம், இதை என்ன என்று சொல்லி அனுபவிப்பது என்றெல்லாம் சொல்லி இதுக்கு மேலே என்னால சொல்லவே முடியல இன்னைக்கு அப்படின்னு புறத்தாழ்வான் அதிலேயே ஈடுபட்டு இனிமேலே சொல்ல முடியாதுன்னு சொல்லி நிறுத்திட்டார். அதான் இத்தனை தாமதமாச்சு. மறுபடியும் சொல்லுவாரோன்னு பார்த்தா ஒன்றும் சொல்லலை, அத்தோட நிறுத்திட்டாரு. பார்த்தார், கேட்டார் எம்பெருமானார் கேட்டார், ஆஹா இப்படியும் ஒரு வியக்தி விசேஷமா என்று கூறத்தாழ்வானை கொண்டாடினார் காலத்துல. அப்படிப்பட்ட கூறத்தாழ்வான், இவ்வளவுதான் பெருமை வாய்ந்த கூறத்தாழ்வான், எம்பெருமானிடத்துல இவ்வளவு ஈடுபாடோட கூடின கூறத்தாழ்வான். இந்த கூறத்தாழ்வான் பிள்ளவரங்காவல்லி தாசரை பார்த்து அவர் ரொம்ப ஈடுபட்டார் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களிலே என்றவாறு. என்ன ஈடுபாடு உனக்கு, என்ன ஈடுபாடு, எங்களுக்கெல்லாம் கல் நெஞ்சிருக்குன்னு கூறத்தாழ்வான்னு சொல்றேன். அப்படின்னா என்ன ஆச்சரியம், ஆச்சாரியர்களுடைய அந்த ஈடுபாடு எம்பெருமானுடைய குணத்திலே எவ்வளவு ஈடுபாடு. அதே போலத்தான் சுவாமி எம்பெருமானார் அவரும் மிகுந்த ஈடுபாடுடன் கூடியிருக்கக்கூடியவர் தான். ஆழ்வார்களுடைய அந்த ஈரச் சொற்களிலே உரத்த சுவாமி எம்பெருமானார் ராத்திரி எல்லாம் அமுக்கு செய்த பிற்பாடு வடுகு நம்பி அழைத்து சந்தை சொல்லித்தரேன் வாரும் என்று அழைத்து சந்தை சொல்லித்தர ஆரம்பிச்சா. முதல்ல சந்தை சொல்றதுன்னு ஒரு குரு சொன்ன உடனே பிற்பாடு சிஷ்யன் 3 தடவை சொல்ல வேண்டும் என்று கிரமத்தை பார்க்கிறோமே சந்தை சொல்வதில். அதே போல சொல்ல தொடங்கினார். முதல்ல ஒரு தடவை சொன்னார். சொன்ன பிற்பாடு 2வது தடவை சொல்லும் காலத்திலேயே இடத்துல கடந்து விட்டது குரல் எம்பெருமானாருக்கு.
ரெண்டாவது தடவை சொல்றாரு கடந்து போச்சு. மூணாவது தடவை சொல்லவே விட மாட்டேங்குது, குரலே வரமாட்டேங்கிறது அக்கடத்துல. மூன்றாவது வரி சொல்ல வேணும்னா முதல் வரி சொல்றார், ரெண்டாவது வரி சொல்றார், மூணாவது வரி சொல்லணும்னா குரலே வரமாட்டேங்கிறது. கெடுதெடுத்து போய் கடைசியிலே நான்காவது வரிக்குள்ள கண்ட கண்ணீரே வர ஆரம்பிக்கிறது எம்பெருமானார். இப்படியெல்லாம் ஆச்சாரியர்கள் இப்படி ஈடுபட்டு கிடக்கிறார். இப்பொழுது எம்பெருமானாருக்கு இப்படி ஆழ்வாருடைய ஈரச் சொற்களை சொல்லும் காலத்திலே இவ்வளவு ஈடுபாடுன்னு சொன்னா, எம்பெருமானார் சித்தாந்தம்னு எதை சொல்லுவது? இவ்வளவு கலக்கம் ஏற்படுறது, இவ்வளவு ஈடுபாடு ஏற்படுறது, அப்பொழுது இவர்களுடைய சித்தாந்தம்னு எதை சொல்லுவது என்பது முதல் கேள்விங்க. ஆழ்வாருடைய சித்தாந்தம்னா எதை சொல்ல முடியுங்க? ஆக இவ்வளவு ஈடுபாடு நம்முடைய பூர்வாச்சாரியர்களுக்கு ஆழ்வார்கள் விஷயத்திலேயும் அதே போல அவர்கள் ஈடுபடக்கூடிய எம்பெருமான் விஷயத்திலேயும் அந்த குணத்திலே அவ்வளவு ஈடுபடுகிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். அதே போலத்தான் அந்த ஈரச் சொற்களிலேயும் அவ்வளவு ஈடுபாடுடன் கூடி இருக்கிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். அப்படி இருக்கும் காலத்துல இவர்கள் எல்லாம் எதை சொல்ல போகிறார்? இன்னொரு ஆச்சரியமான விருத்தாந்தம். ஒரு சமயம் கூறத்தாழ்வான் சந்தை சொல்லி கொடுத்துருக்கார். இதே போல சந்தை சொல்லி கொடுக்கும் காலத்துல ஒரு பெண் பிள்ளை, ஒரு சிறிய பெண் பிள்ளையை மடியை உட்கார வைத்துக் கொண்டு சந்தை சொல்லி கொடுத்துருக்கார். சிறிய பெண் பிள்ளைனா கல்யாணம் ஆயிடுத்துனா என்ன சொல்லி கல்யாணம் ஆயிடுத்து சிறிய பெண் பிள்ளைன்னு சொல்றீங்க? கல்யாணம் ஆயிடுத்துன்னா 30 வயசு ஆயிருக்காதோ அப்படின்னு தான் இந்த காலத்துல கேட்போம். ஆனா அந்த காலத்துல கன்னிகா தானம்னு பேர். பெரியவளாகிறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிடணும். பெரியவளாயிட்டான்னா சொல்லவே மாட்டா வெளியில. ஒரு வேளை பெரியவளாய் கல்யாணம் ஆகலைன்னா வாய் திறந்து வெளியில சொல்லவே மாட்டா. ஏன்னா பெரியவளாயிட்டு இன்னும் கல்யாணம் ஆகலையா, அது பெரிய கேடுது. அதனால வெளியில சொல்லவே மாட்டான். அந்த பெண்ணுக்கு என்ன குறையோ தெரியல, பெரியவளான பிற்பாடு இன்னும் வார்த்தையே வச்சுருக்கா, இன்னும் கல்யாணமே பண்ணலையே அப்படின்னு ஊர்ல பெரிய ஏச்சு பேச்செல்லாம் ஏற்படும். இப்பதான் பெரியவளானது அப்படி பெரிய பறைசாத்தி எல்லாரும் அறிவித்து கொண்டு போகிறார்கள். அந்த காலத்துல சொல்லவே மாட்டா. பெரியவளாகிறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிடணும், கன்னிகா தானம்னு பேரதுக்கு. இப்போ மாமி தானம்னு சொல்லணும். எல்லாம் மாமியா எல்லாம் இப்போ அப்படிதான் இருக்குது. கன்னிகா தானம் போயிடு. கன்னிகாதானம் அந்த சிறிய பெண் பிள்ளை, அந்த சிறிய பெண் பிள்ளையை மடியில வைத்துக் கொண்டு எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுத்து, ஆனா சிறிய குழந்தை அவளை மடியில வச்சுட்டு சந்தை சொல்லி கொடுத்துருக்கா கூறத்தாழ்வன். அப்படி சொந்த சொல்லி கொடுக்கும் காலத்துல அப்பொழுது அந்த பெண்ணினுடைய பர்த்தா கணவன் அவன் வந்தான். அவனும் சிறிய பையன் தான். அவன் வந்து இந்த பெண் பிள்ளை, இந்த சிறிய பெண் பிள்ளை கையை பிடிச்சான், இழுத்துட்டு போயிட்டான். அவன் இழுத்துட்டு போன உடனே பார்த்தார் கூறத்தாழ்வான், ஆஹா என்ன ஆச்சரியம், கல்வன் மொழியானறிய கையானூர் கார வந்ததுன்னு திருமங்கை ஆழ்வார் 3ஆம் பத்திலே 6ஆம் திருமணியில அற்புதமா தெரிவிக்கிறார். இடத்துல பள்ளி மருங்குள் போடவிட்டு எந்தன் வடமானினை போதவென்று வெள்ளிவரை கைப்பற்றி எந்தன் பெற்றதாயரை விட்டகண்டு அண்டலம் பூங்கலனி அணியாளி புகூர்களோன்னு அங்கே ஆச்சரியமா தெரிவிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். பரகால நாயகியினுடைய திருத்தாயர், பரகால நாயகிக்கு தாயார் பாவனை அவ்விடத்துல தெரிவிக்கிறார். யார் வந்தான் தெரியல, கல்வன்கோள் யானறிய கரியானொரு காலை வந்து இவன் கல்வனா யாருன்னு தெரியல, கள்ளன் திருடன். வேற யார் என்னுடைய பெண்ணை எப்படி இழுத்துட்டு போறான்னா திருடன் தானே, என்னுடைய பதார்த்தத்தை இழுத்துட்டு போறான்னா திருடன் தானே என்று கல்வன்கோள் யானறிய கரியா கருப்பா இருந்தான். ராத்திரி வந்தான், பக்கத்துல பிரச்சனை இருந்தா பெண் பிள்ளை பார்த்தா காணோம். ஏதோ ராத்திரி இருட்டுல யாரோத்த வந்து கையை பிடிச்சான். பள்ளி மருங்கோள் என்று அந்த பெண் பிள்ளையினுடைய கையை பிடித்து வெள்ளிவடை கைப்பற்று பெற்றதாயரை விட்டகன்று. பெற்றதாயரை வெள்ளிவடை கைப்பற்றினா பெற்றதாயரை விட்டகன்றால் அல்லலம் பூங்கலனி அணியாடி பூவர்களோ எங்க போவாளோ தெரியலையே, அணியாடிக்கே போய் நிற்பார்களோ. இவா 2 பேரும் சேர்ந்து போறாளே, ஒத்தரை பார்த்துட்டு முகத்தை பார்த்துட்டு எங்க போய் நிற்பாடோ, அணியாடிக்கு போவார்களோ லங்காத்வாரத்திலே போய் நிற்பார்களோ வியாக்கியானம் பண்ணி காட்டினார் பெரியவாச்சான் பிள்ளை இடத்துல. எங்க போய் நிற்பா தெரியலையே, லங்கைக்கே போடுவாளோ. 2 பேரும் ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டே போனா எங்க போவான்னு தெரியாது என்று அவ்விடத்துல கவலை. அது உடனே ஞாபகம் கொடுத்து புறத்தாழ்வானுக்கு ஞாபகம் வந்து அதே போல இவருக்கு ஒரு பாவனை ஏற்பட்டது. இந்த காலத்துல பரகால நாயகியை எம்பெருமான் பழையாளி எம்பெருமான் கைப்பிடித்து அழிச்சுட்டு போனானே, அதே போல நம்முடைய மடியிலே இருந்த பெண் பிள்ளையை இப்படி கையை பிடிச்சு ஒருத்தன் அழிச்சுட்டு போயிட்டானே என்று இதுவே ஞாபகம் வந்தது. வந்த பிற்பாடு சண்டையே சொல்ல முடியாமல் நிறுத்தினார்னு ஆச்சரியமா ஐதீகம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பெருமை நம்முடைய பூர்வாச்சாரியர்களுக்கு. அவ்வளவு ஈடுபாடு எம்பெருமானுடைய குணத்திலே அப்படி ஈடுபடுகிறார்கள். ஈடுபடக்கூடிய இந்த பூர்வாச்சாரியர்களோ அதே போல ஆழ்வார்களோ இவர்கள் என்ன சொல்ல போறா, சித்தாந்தம்னு எதை சொல்ல போகிறார்கள் இடத்துல. சித்தாந்தம்னு இவர்களாலே சொல்ல முடியுமா என்றால் சொல்ல முடியும். இதெல்லாம் எப்ப ஏற்படக்கூடிய நிலைனா, இதெல்லாம் பிரேம தசையிலே ஏற்படக்கூடிய நிலை. ஞான தசை என்றும் பிரேம தசை என்றும் 2 உண்டு இடத்துல. ஞான
தசையிலே சொல்லக்கூடியதெல்லாம் உயர்ந்த வார்த்தையா இருக்கும், அதுதான் சித்தாந்தம் என்று நிரூபிக்கப்படுகிறது. பிரேம தசையிலே சொல்லக்கூடியதெல்லாம் இப்படிதான் கலக்கத்தோட கூறினா இருக்கும் என்று விவரித்து காட்டுகிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர். அதுல ஞான தசையிலே சொல்லப்பட்டதுங்கிறது உண்டோ அப்படி சொல்லக்கூடிய ஆச்சரியமான வார்த்தையைத்தான் சுவாமி நம்மாழ்வாருடைய சித்தாந்தம் என்று பார்க்கிறோம். எங்கே சித்தாந்தமாக காட்டுகிறார் சுவாமி நம்மாழ்வார் என்றார், 4 திவ்ய பிரபந்தம் மருளி செய்தார். 4 வேத சாரமாக ரிக்வேத, யஜுர்வேத, சாமவேத, அதர்வண வேத சாரமாக திருவிருத்தம், திருவாசிரியம், திருவாய்மொழி, பெரிய திருவந்தாதின்னு 4 திவ்ய பிரபந்தங்களை பார்க்கிறோம். அதிலே முதல் திவ்ய பிரபந்தம் திருவிருத்தம் என்று சொல்லக்கூடிய அத்தியாச்சரியமான திவ்ய பிரபந்தம். ஆழ்வாருக்கு எம்பெருமான் மயர்வரம் அதுக்கெல்லாம் வருவினான். அருளின உடனே முதல்ல அவர் வாய் திறந்து சொன்னதுன்னு சொன்னா திருவிருத்தம் என்கிறார். அத்தியுதமான திவ்ய பிரபந்தம். அந்த திவ்ய பிரபந்தத்துல பொய் நின்ன ஞானமும் பொல்லா உடுக்கும் அடுக்குடம்பும் இன்னின்ன நீமை நியா உறாமை என்று தொடங்கி ஆழ்வார் இடத்துல பல பல அர்த்தங்களை காட்டி வருகிறார். அப்படி காட்டி வரக்கூடிய ஆழ்வார் கடைசியில சித்தாந்தம்னு நிரூபித்தது எது என்று பார்த்தாலும் இடத்துல கடைசி 99ஆம் பாசுரத்துல அதை நிரூபித்து காட்டுகிறார். ஈனச்சொல் ஆயினுமாக எளிதிலே வையமுத்தும் ஏனத்திருவாய் இறந்தவிரான் இருங்கற்பம் சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மத்தெல்லாயவர்க்கும் ஞானப்பிரான எல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவேன்னு அற்புதமான பாசுரம் அவ்விடத்தை. அது 99வது பாசுரமாக காண கிடைத்தது. இதைத்தான் சித்தாந்தம் என்று காட்டுகிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர். எது சித்தாந்தம்னா இதுல சொல்லப்பட்ட விஷயம்தான் சித்தாந்தம். அத்தியாச்சரியமாக பல பல அர்த்தங்களை பாரி வருஷிக்கிறார் இடத்துல பெரியவாச்சான் பிள்ளையும் அதே போல நம்மளே இப்ப அடியன் கீழே சொன்னதெல்லாம் அவ்விடத்துல வியாக்கியானத்துல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் வியாக்கியானத்துல இருக்கக்கூடிய விஷயம்தான். முதல்ல இந்த சந்தேகம் ஏற்படுறது, சித்தாந்தம்னு இவர்களால எதை சொல்ல முடியும் என்று கேட்டு அதற்குத்தான் சமாதானம் தெரிவிக்கிறார். விடத்துல சொல்லவே முடியாது, ஆழ்வாரால மட்டும் சொல்ல முடியுமா? ஒரு காலத்தையும் சொல்லவே முடியாத விடத்துல. ஏன்னா அப்படி கலங்கக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாரும். யாரை போல கலக்கம்னு ஆச்சரியமா வியாக்கியாதா ஈடுபட்டு ஒன்றை காட்டினார். ஸ்ரீ பரதாழ்வானை போலே. பரதாழ்வான் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, செய்ய வேண்டிய காரியம் அவன் செய்தது என்ன? பரதாழ்வான காலத்துல வந்து சேர்ந்தான் தன்னுடைய மாமாவனுடைய கிரகத்திலிருந்து கேகய நாட்டிலிருந்து தகப்பனார் அவர் துஞ்சினார். அடுத்தபடியா அங்கிருந்து புறப்பட்டு வந்தான் பரதாழ்வான். அவனுக்கு செய்தி என்னவோ சொல்லல, உன் அப்பா போயிட்டான்னு செய்தியை சொல்லல, அவசரமா காரியம் இருக்கு நீ புறப்பட்டு வா என்று தெரிவித்தார்கள். அதனாலே புறப்பட்டு கேகய நாட்டிலிருந்து இங்கு வந்து சேர்ந்தான் பரதாழ்வான். இங்கு வந்து பிற்பாடுதான் அறிந்து கொண்டான காலத்திலே தகப்பனார் அவர் முடிந்து போனார். ராமன் 14 ஆண்டு காட்டுக்கு சென்றான் என்று அறிந்தான் பரதன். அறிந்தானோ இல்லையோ உடனே மோகித்து அப்படியே கீழே விழுந்தான். மோகித்து கீழே விழுந்து ஒரு காரியம் பண்ணாமல் அப்படியே கிடந்தான், தலை கிடந்தான் பரதாழ்வான். இதை பார்த்த காலத்துல எல்லாம் தாய்மார்கள் எல்லாம் பார்த்தா, ஐயோ இப்படி படுத்துண்டானே இவன், புத்திரவியாதிகி நதே கஷ்டிது சரீரம் பரிபாதத்தை, இப்படி கிடக்கிற நீ. இதுதான் அத்ய ராஜகுலஸ்யாஸ்ய பததீனம் ஜீவிதம் என்று. அத்ய ராஜகுலஸ்யாஸ்ய, இந்த ராஜகுலமே உன்னை நம்பிதாண்டா இருக்கு பரதனே, இப்படி படுத்துடைய நீ ஒரேடியா சாஞ்சுடைய உன்னை நம்பிதான் இந்த ராஜகுலமே இருக்கு. இடத்துல எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கா, சரி பரதன் வருவான், பரதன் வந்தான்னா எப்படியாவது சென்று ராமனை ஆக்ஷன் வந்துடுவான், காட்டிலிருந்து எப்படி அழைத்து வந்து விடுவான் பரதாழ்வான். அதனால கட்டாயம் பரதன் வந்தான் ராமன் திரும்பி வந்து விடுவன்னு இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும், அயோத்தியில இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் எல்லாரும் அதையே நம்பிட்டு இருக்கா, எல்லாரும் அதற்காகவே காத்துட்டு இருக்கா. அப்படி இருக்கும் காலத்துல இப்படி மயங்கி விழுந்துட்டே, புத்திரவியாதி நட்டே கச்சிது சரீரம் பரிபாதது, என்ன வியாதி உனக்கு தெரியலையே இப்படி இருக்கு என்று. பரதாழ்வானுடைய வியாதினா சாதுர்த்திகமா இராதிரேன் வியாக்கியானம். சாதுர்த்திகம்னா என்ன? 4 தினங்கள் வந்து போகக்கூடிய மலேரியா காய்ச்சல். மலேரியா ஜுரம் இருக்கு, 4 நாள் ஜுரம் வருது, அப்புறம் ஒன்றும் இருக்கிறது, மறுபடியும் 4 நாள் ஜுரம் வருது. இதை போல வந்து போறது, இதை போல காய்ச்சல் என்று இவனுடையது. அப்ப எது இவனுக்கு உண்டான வியாதி? புத்திர வியாதின்னு தெரிவிக்கிறார்கள். என்ன வியாதி என்று தெரிவித்தார். யோர் ராமனை விட்டு பிரிந்தோமே என்று அந்த துக்கமானது, ராமன் காட்டுக்கு போயிட்டான் என்று அந்த துக்கம் இருக்க, அது இவனாலே பொறுக்க முடியாதபடியாக இருந்தது. அதனாலே கீழே சரிந்தான காலத்துல எல்லாம் வாடி கிடந்தது. அங்கே அயோத்தியிலே எல்லாம் விசேதேரமா மகாராஜ ராம வியசனகர்ஷிதாக விருட்சா பரிம்லானா சபுஷ்பாங்குர கோரகாகான்னு அந்த ராஜ்யத்திலே வாடாத பதார்த்தங்களே கிடையாது. விருட்சங்கள் எல்லாம் வாடிவிட்டது. அவ்விடத்துல நடிகள் எல்லாம் கொதிக்கின்றன, ஏரிகள் எல்லாம் கொதிக்கின்றன, எல்லாம் அப்படி சுட்டு பொரிகிறது. ராமனை விட்டு ராம வியசனகர்ஷிதா
ராமனை விட்டு பிரிந்தபடினாலே அவ்வளவு துடிப்பு. அங்கே எல்லா பதார்த்தங்களும் சேதனமா இருந்தாலும் சரி, அச்சேதனமா இருந்தாலும் சரி. சேதனம்னா ஞானத்தோட கூடின மனிதர்கள், அச்சேதனம்னா மரம், செடி, கொடி, மலை முதலியவைகள் எல்லாம் வாடிவிட்டது விடத்துல அயோத்தியில். இப்படி எல்லாம் துடிப்போட கூடியிருக்கிறது. இங்க அப்படி இருக்கும் காலத்துல ஏதோ நீ வந்தா அந்த துடிப்பெல்லாம் நீங்கும், ராமனை நீ ஆயுஷன் வந்துருவாய் திரும்பின்னு பார்த்தா இப்படி தரைகிறாய் கிடைக்கிறாய் என்று பார்த்து கொண்டு கிடந்தார். அதை போல இவ்விடத்துல மயங்கி கிடக்கிறான் பரதாழ்வான். அதே போலத்தான் ஆழ்வாருடைய நிலையம். இப்படி மயங்கி கிடந்த பரதாழ்வான் அப்புறம் என்ன நடந்தது, எப்படி எழுந்தான் அவன்? கடைசியில இடத்துல உத்திஷ்டோ உத்திஷ்ட ஏ ராஜன் அழைச்சான். ஏ ராஜன் எழுந்துருன்னா உத்திஷ்ட ராஜன் உடனே நடுங்கி போயிருந்தான். ஐயோ நானா ராஜா, எந்த அளவு முடிய வைக்க பாருங்கள்ல. ராஜான்னு பரதனை அழைத்தால் சகிக்காது, அவனுக்கு பொறுக்க முடியாது. ராமனுடைய தம்பிகளுக்கெல்லாம் ஒரு வியாதினா என்ன வியாதி? ராமனுடைய தம்பிகள்னா தலையில கிரீடம் வைக்கிறேன்னா வேண்டாம் வேண்டாம். எந்த தம்பியா தான் அவன் தம்பின்னு சொல்லிட்டாலே போறோம். தலையில கிரி வைக்கிறேன் நீ ராஜாவாகுன்னா வேண்டான்னு. முதல்ல சுக்ரீவன் அவ்வளவு ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்டான். வாலியை கொன்ற பிற்பாடு எனக்கு ராஜ்யம் வேண்டாம், அவனையும் தம்பி என்று சொன்னான். அப்பொழுது பரதா ராமபிரான்னு பார்க்கிறோம். பின் குன்று சூழ்வான் மகனோடு வருவரானோம் நின்னோடும் எழுவரானோம்னு கடைசியில சமுத்திரக்கரைக்கு வந்து விபீஷணன் அவன் என்ன பண்ணான், முதல்லயே இந்த மாதிரி ஏதாவது ஏற்படும் சமுத்திரக்கரையே ஒரு தடவை தலையில கிரீடத்தை வச்சுட்டான். நீ ராஜா, லங்கைக்கு ராஜா அப்படின்னு அங்கேயே பட்டாபிஷேகம் பண்ணிட்டான். ஏன் அப்படின்னா அப்புறம் தம்பின்னு சொன்ன பிற்பாடு லங்கைக்கு வந்து இதெல்லாம் சண்டையெல்லாம் முடிந்து ராவணனை எல்லாம் கொண்ட பிற்பாடு தலையில கிரீடத்தை தூக்கி வச்சா கடைசியில மாட்டேன், நான் ராஜாவாக மாட்டேன்னு இராய்ப்பான். நம்முடைய தம்பிகள்லாம் இது ஒரு வியாதியா இருக்கு, பரதன் முடிசூட்டி கொள்ள மாட்டேன்றான். லக்ஷ்மணா நீயாவது ராஜ்ய பரிபாலனம் பண்ணுடா, நீயாவது கிரீடத்தை தலையிலே தரியான்னு சொன்னா அவனும் தரிக்க மாட்டேன்றான். இப்படி நம்முடைய தம்பின்னு சொன்னாலே யாரும் ராஜ்யம் வேண்டாம் வேண்டான்றான். அந்த வியாதி எங்கிருந்து வந்ததுன்னா பரதன் கிட்ட தொட்டின்னு வந்தது போல இருக்கு. பரதனுக்கு என்னன்னா ராஜான்னு சொன்னாலே பொறுக்காது அவனுக்கு. நாளே உத்திஷ்ட உத்திஷ்ட ஏ ராஜன்ன உடனே அந்த சப்தம் காதிலே விழுந்த உடனே காதிலே ஈயத்தை காட்சி விட்டா போல இருந்தது. உடனடியாக எழுந்திருந்தான் பரதாழ்வான் அப்பொழுதுன்னு பார்க்கிறோம். ஆஹா, அதை போலேதான் இவ்விடத்துல ஆழ்வாரே எப்படி இருக்கா அப்படின்னா ஆழ்வாருடைய நிலையம் அதே போலத்தான் ஈடுபாடு, அவ்வளவு ஈடுபாடுன ராமரிடத்துல பரதாழ்வாருக்கு அவ்வளவு ஈடுபாடு, அதே போலத்தான் ஆழ்வாருக்கும் மிகுந்த ஈடுபாடு உண்டு என்று பார்க்கிறோம். எம்பெருமான் விஷயத்துல இவ்வளவு ஈடுபாடோட கூடின ஆழ்வார், இப்படி கலங்கக்கூடிய ஆழ்வார், அவரும் கூட இதுதான் அர்த்த விசேஷம் என்று ஆச்சரியமாக எடுத்து காட்டுகிறார். இந்த பாசுரத்துல ஈன சொல்லாயினுமாக என்று ஈனச்சொல் என்று சொன்னார். இடத்துல ஈனச்சொல்னா தாழ்ந்த சொன்ன, தாழ்ந்த சொன்ன எப்படிப்பட்டது ஈன சொன்ன மற்ற பேருக்கு இது கேட்பதற்கு யோகியத்தை இருக்கா இல்லையா, யோகியத்தை உண்டா இல்லையா, இது கேட்கத்தகாத சொன்ன. ஈன சொன்ன கேட்கத்தகாத சொல். கேட்கத்தகாத சொன்ன ரெண்டு விதமா அர்த்தம் கொள்ளலாம் இடத்துல. கேட்கத்தகாத சொன்ன தாழ்ந்த சொல், காதாலே கேட்க முடியல, அவர் பேசுறது காக்காலே கேட்க முடியும். இன்னொரு அர்த்தம்னா இவருக்கு கேட்பதற்கு அதிகாரம் இல்லை, இவரை கேட்பதற்கு அதிகாரம் இருக்கான அதிகாரம் இல்லை என்று சொன்னாலும் கேட்பதற்கு தகாத சொல் அர்த்தம். அப்பொழுதும் ஈன சொல் என்ற அர்த்தம். நாளே இது யாருக்கு தகுந்த சொன்ன, யாருக்கு தகுந்த சொன்ன தெரிந்த ஞானாதிகர்கள் அவர்களுக்கு தகுந்த சொல். என்னதான் ஞானம் இருந்தாலும் கூட இதை கேட்பதற்கு அதிகாரம் இருக்கான உண்மையிலேயே நம்ம ஆராய்ச்சி பார்த்தா அதிகாரம் இல்லைன்னு தான் சொல்லணும். அர்ஜுனன் குறித்து கீதாச்சாரியன் ஸ்ரீ கீதையிலே அவன் பக்தி யோகத்தை உபதேசிக்க தொடங்கினான். 9ஆம் அத்தியாயத்துல பக்தி யோகத்தை தொடங்கினான். ஸ்ரீ கீதையில திருத்தட்டிய தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்துல கீதாச்சார் அதை சொல்லும் காலத்திலே இதந்தே நாதபஸ்காய நாபக்தாய கதாச்சனா நச்சா சுஷூஷே வாச்சியம் நச்சமாம் யோகியசு ரெண்டு தடவை சொல்றான். இதந்துதே குக்கியதமம் பிரவக்ஷ்யாம் அனசூயவ. முதல்ல சொன்னது பக்தி யோகத்தை சொல்லும் காலத்துல இதந்துதே குக்கியதமம் பிரவக்ஷ்யாமி அனசூயவ. இதுக்கு ரொம்ப ரகசியமா இருக்கக்கூடியது. இதை உனக்கு சொல்லுகிறேன் அர்ஜுனா, உனக்கு சொல்றேன். ஏன் தெரியுமா, உனக்கு அசூயை என்பது இல்லை, அதாவது பொறாமை இல்லை உனக்கு. என்னுடைய குணங்கள் எல்லாம் இத்தனை காலம் சொல்லிட்டு வந்தேன். கர்மயோகம் ஞான யோகம் இதெல்லாம் 8 அத்தியாயத்துல எவ்வளவோ சொல்லிட்டு வந்தேன். சொல்லிட்டு வரும் காலத்துல பொறுமையா கேட்ட இல்லையோ, அதனால மேலே சொல்றேன். பக்தி யோகத்தை பத்தி சொல்றேன். ஏன்னா உனக்கு பொறாமை என்பது அது இல்லை. லோகத்திலே பொறாமை இருந்தா இம்பெருமானுக்கு இவ்வளவு குணமா என்று இருந்தா அப்படிப்பட்டவனுக்கு சொல்லக்கூடாது. நீ என்னுடைய குணத்தை சொன்ன காலத்துல கொண்டாடலைன்னா கூட பொறாமைங்கிறது இல்லையோ,
கொண்டாட வேண்டாம். ஆனா பொறாமையாவது இருந்தாமல் இருந்தோலையோ அதனாலே சொல்லுகிறேன், பொறுத்திருந்தாய் நான் சொல்லும் காலத்திலே, அதனாலே சொல்லுகிறேன் பக்தி யோகத்தை என்று தெரிவித்து மேலே பக்தி யோகத்தை உபதேசித்தான காலத்துல முதல்ல விடத்துல இதை சொல்லிட்டு அப்புறம் பக்தி யோகத்தை சொன்னான விடத்துல கண்ணபிரான் என்று பார்க்கிறோம். அர்ஜுனனுக்கு அதை கேட்பதற்கு யோகியதை இருக்கா என்றா அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணல, சொல்லணும்னு சொல்லிட்டான் கண்ணபிரான விடத்துல. காரணம் என்னன்னா நமக்காக சொன்னது காலத்துல, இன்னும் சொல்லப்போனா எங்க ஆழ்வாருக்காக சொன்னது எல்லாம் மாயன் அன்றோதிய ஐவு வாக்கதனை கல்லாத என்று மாயன் அன்னைக்கு பெருமான் கண்ணபிரான் அன்னைக்கு தெரிவித்தான ஆச்சரியமான கீதா சாஸ்திரம் நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறையான துருமூர்த்தின்னு சொன்னதெல்லாம் யாருக்கான ஆழ்வாருக்காக விடத்திலே சுதீபோக்தா துக்தம் கீதாமிருதம் மகதுன்னு அழவந்தார் கீதார்த்த சங்கரத்திலே அற்புதமா தெரிவித்தார். பார்த்தோவத்சக சுதீபோக்தா துக்தம் கீதாமிருதம் மகதுன்னு பார்த்தனை கண்ணுக்குட்டியா சொன்னான் கண்ணபிரான். சுதி போக்தா என்று அனுபவிக்கக்கூடியவர்கள் ஒருத்தன் பாலை கரைக்கிறான், இடையன் பாலை கரைக்கிறான். துக்தம் கோபால நந்தனஹா பார்த்தோ வத்சா சர்வோபனிஷதா காவகா எல்லா உபனிஷத்துக்களும் பசுக்களாக இருக்கிறது. அதிலிருந்து இடையனான கண்ணபிரான் பாலை திறந்தார். அது எது பால்னா அதான் கீதை என்று சொல்லக்கூடிய ஆச்சரியமான பாலன்று அமிர்தம். அப்படிப்பட்ட அமிர்தத்தை கறக்க வேண்டும் சொன்ன பால் கறப்பதற்கு கண்ணுக்குட்டி இருக்கணும். கண்ணுக்குட்டி இருந்தாலே பால் வரும். கண்ணுக்குட்டி இருக்கணும். பார்த்தோவத்சா கன்று யாருன்னா பார்த்தன் கண்ணபிரான் அர்ஜுனன் தான் கண்ணுக்குட்டியாக இருந்தான். சுதி போக்தா என்று. ஆனா இந்த பாலை பூர்ணமாக கண்ணுக்குட்டி குடிக்கிறதான கிடையாது, நாம தான் அனுபவிக்கணும். அதுக்கு கொஞ்சத்தை கொடுக்கிறான் இடையன், அப்புறம் மீதம் எல்லாம் நாம தான் அனுபவிக்கிறோம். அதே போலத்தான் சுதி என்று சொல்லக்கூடியவர்கள் நல்ல ஞானத்தோடைய கூடினவர் அவர்கள் அனுபவிக்கிறார்கள். யார் அந்த சுதின்னு விசாரித்தான் நம்முடைய குருவாச்சாரியர்கள் வேறு யாரும் என்று சுவாமி நம்மாழ்வார் போல்வார்னு அர்த்தம் பண்ணி காட்டினார். இடத்துல ஆழ்வார் அனுபவிக்கிறார். என்ன ஆச்சரியமான கீதா சாஸ்திரம் அது அத்தனையும் சொன்னது ஆழ்வாருக்காக என்று கொண்டாட வேண்டும். அப்படிப்பட்ட சுவாமி நம்மாழ்வார் அவர் தெரிவிக்கிறார் இடத்துல ஈன சொல்லாயினுமா இதெல்லாம் தெரிவித்தானே கண்ணபிரான். கீதா சாஸ்திரத்தை தெரிவித்தானே, பக்தி யோகத்தை சொல்லுவதற்கு முன்பாக இதை தெரிவித்தான். அதே போல கடைசியிலே சரணாகதியை தெரிவித்தான். சர்வதர்மான் பரித்தை ஜானி என்னையே பற்றுன்னு அர்ஜுனுக்கு காட்டி கொடுத்தானே, அதை சொன்ன பிற்பாடும் இதை யாருக்கும் சொல்லாதே அர்ஜுனா, ஒரு காலத்திலையும் நச்சா சுஷ்ரூஷேவை வாட்சியம் நச்சமாம் யோக்கிய சுவியதி என்று இதை யாருக்கும் சொல்லாதே. பக்தி இல்லாதவனுக்கு சொல்லாதே, கைங்கரியம் பண்ணாதவனுக்கு ஆச்சாரியர்கள் ஒரு காலத்தையும் இதை சொல்லக்கூடாது. அதற்கு மேலே அசூயை என்று இருக்குமானால் அடியோடு சொல்லவே கூடாது என்றெல்லாம் இதெல்லாம் சொன்ன பிற்பாடு தெரிவித்தான விடத்துல முதல்ல சொல்லிவிடுறது. சொன்ன பிற்பாடு ஐயோ சொல்லிவிட்டோமே கண்ணபிரானுக்கு திடீர்னு தோணித்து இவ்வளவு உயர்ந்த சாஸ்திரார்த்தம் இந்த சரணாகதி சாஸ்திரத்தை சொல்றமே, இப்படி நல்லர்த்தங்களை நல்முத்துக்களை முத்தத்திலே வாரி இறைப்பாரை போல நல்ல முத்து வைரங்கள் அதையெல்லாம் கொண்டு வந்து எங்கேயோ தெருவிலே வாரி இறைப்பதா அதை போலதான் இங்கே சொன்னான். கண்ணபிரான் பார்த்தான், யாருன்னா அதிகாரிகளுக்கு இல்லையே இதை போலி இப்படி சொல்லுவதானா சொல்லிவிட்டோமே என்று ஆங்கிலத்திலே ஒன்று சொல்லுவார்கள். அவர்கள் ஒன்று சொல்வது காஸ்டிங் ஸ்வைன்ஸ் அமாங் ஸ்வாஸ்டிங் போல்ஸ் அமாங் ஸ்வைன்ஸ் என்று தெரிவிப்பார்கள். நல்முத்துக்களை பன்றிகளின் கூட்டத்திலே வாரி அரைப்பது என்கிற போலே இந்த சர்மஸ்லோகத்தை தெரிவித்தோமே இவ்விடத்திலே என்று துணுக்குன்னு கண்ணபிரானுக்கு மனசு அடிச்சுக்கிறது. இதை போய் சொல்லிட்டோமே, எவ்வளவு உயர்ந்த அர்த்தம், இதை போய் இப்படி சொல்லிட்டோமே, அதிகாரி சோதனம் பண்ணாமல் தெரிவித்து விட்டோமே என்று அடித்துக் கொண்டது. அதனாலே தெரிவித்தான் அர்ஜுனை பார்த்து, ஏதோ அர்ஜுனா உனக்கு சொல்லிட்டேன்டா, ஆனா நீ யாருக்கும் சொல்லாதே, ரொம்ப ஜாகிரதையாக இதை ரட்சித்து போற வேண்டும், நீ உனக்குள்ளேயே வச்சுக்கோ, வேற யாருக்கும் சொல்லாத இதை என்று தெரிவித்தான காலத்துல அதைத்தான் என்ன பண்றோம்னா நம்ம இஷ்டத்துக்கு யாரு வேணாலும் சொல்லிடலாம் அது இருக்க. ஆக எம்பெருமானார் எவ்வளவு சமப்பட்டு பெற்றார்த்தம் 18 தடவை திருக்கோட்டியூருக்கு சென்று தாம் கேட்ட அர்த்தம் கீதா அர்த்தம், அதாவது கீதையிலே சரமஸ்லோகார்த்தத்தை கேட்டார் என்று பார்க்கிறோம். 18 முறை சென்றாரே திருக்கோட்டியூர் நம்பி, அத்தனை எல்லாம் எம்பெருமானாரை வகவழித்து தெரிவித்தாரே. எதனாலே எம்பெருமானாருக்கு நம்ம தெரியாத அர்த்தத்தை புதுசாக சொல்ல போற, உங்களுடைய ஏற்கனவே தெரிஞ்ச அர்த்தம் தான். இல்லை எம்பெருமானார் தான் நாம இருந்தா என்ன பண்ணுவோம், ஒரு தடவை போய் கேட்போம், ஆச்சாரியன் சொன்னார்னா சரி வாங்கிட்டோம், இல்லை சொல்லலைன்னா அடுத்த தடவை வாரம் அப்படின்னு சொன்னா ஆமா பெரிய அர்த்தம், இவர் ஒருத்தர் தான் சொல்றாரு, இவர் இல்லைன்னா இன்னொருத்தர், அதான் நிறைய சொல்லிட்டே இருக்காங்க, யூடியூப்பை தட்டினா வந்துட்டே இருக்கு, இவர் இல்லைன்னா இன்னொருத்தர் சொல்லிட்டு போற இன்னும் பெரிய அப்படின்னு போயிடணும்னா. ஆக இப்படி நமக்கு ஒரு காலத்திலையும் அதில் பிரதிபக்தி ஏற்படுகிறது கிடையாது. ஆனால் எம்பெருமானார் கூடவே கூடாதுன்னா ஆச்சாரியனிடத்திலிருந்தே கேட்டறிய வேண்டும் என்று அவ்விடத்தை
18 தடவை நடந்தார். சாதாரணமான விஷயமா இங்க இருந்து திருக்கோட்டியூர் நடப்பது என்று தெரிவித்தார். சுமார் 75-80 மைல் நடந்து போக வேணும். நடந்தானே போனோம் அந்த காலத்துல. எத்தனை தடவை ஆனாலும் போய் கேட்க வேண்டும் என்று காலத்திலே சென்றார் எம்பெருமானார். எதனாலே சென்றார்? எம்பெருமானாருக்கு இன்னும் சில குணங்கள்லாம் ஏற்படல, அந்த குணங்கள்லாம் கொஞ்சம் இன்னும் ஏற்படணும், அதுக்காக நடக்க வச்சார்னெல்லாம் நிறைய பிற்பட்ட காலத்துல அதெல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் இடத்துல விஷயம் என்று எம்பெருமானாருக்கு இல்லாத குணம் பிற்பாடு வந்ததா ஒரு நாளும் கிடையாது. எம்பெருமானார் அறியாத குணமும் கிடையாது. எம்பெருமானாருக்கு நடந்து கொள்ளக்கூடிய முறையிலே குறைபாடு இருந்தது என்பது எக்காலத்திலையும் கிடையவே கிடையாது, பிறந்ததிலிருந்து. காரணம் என்ன? ஆதிசேஷன் அல்லவா வந்து திருவதாரம் பண்ணியிருக்கான். பிரகிருஷ்ட விஞ்ஞான வலைக தாமணி என்று ஞானத்துக்கே இருப்பிடமாகும் பலத்துக்கே இருப்பிடமாகவும் இருக்கக்கூடியவன் காலத்துல என்று பார்க்கிறோம். ஆக இப்படிப்பட்ட உயர்ந்த எம்பெருமானார் அவருக்கு குறை இருந்தது. அதனால சரி, அந்த குறையெல்லாம் நீங்கி வரட்டும் என்று மறுபடியும் திருப்பி அனுப்பினார் என்பதெல்லாம் இடத்துல சேராத அர்த்தங்கள். ஆனால் எதனாலே திருக்கோட்டியூர் நம்பி உபதேசிக்கவில்லை என்று சொன்னால் அர்த்தத்தினுடைய பெருமையை பார்த்தால் எவ்வளவு ஆச்சரியமான அர்த்தம். கண்ணபிரான் இதை யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அப்படி இருக்கும் காலத்துல இதை சொல்லுவதா? இந்த எம்பெருமானாரை பரீட்சை பண்ணி பார்க்கணுங்கிறதும் கிடையாது. எம்பெருமானாருக்கு இந்த அர்த்தத்தை கேட்பதற்கு தகுதி இல்லை என்பதும் கிடையாது. ஆனால் பிற்பட்ட காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு இந்த அர்த்தத்தினுடைய பெருமை செய்ய வேண்டும். அதற்காக 18 தடவை நடக்க வைத்தார் சுவாமி எம்பெருமானாரை திருக்கோட்டியூர் நம்பி என்று பார்க்கிறோம். நாம எப்போ இந்த அர்த்தத்தை கேட்டாலும், சர்மஸ்லோக அர்த்தத்தை கேட்டாலும் அப்பொழுதெல்லாம் என்ன பெருமை இந்த அர்த்தத்தினுடைய பெருமைன்னு நெஞ்சிலே படணும். அதுக்காக நடக்க வச்சாரே தவிர வேறொன்று கிடையாதுன்னு நம்முடைய பெரியோர்கள். ஆக இப்படி இந்த சரமஸ்லோகார்த்தத்தை கேட்டாரே சுவாமி எம்பெருமானார். இந்த சரமஸ்லோகார்த்தம் இருக்கே அது யாருக்கு சொல்லலாம் என்றால் சொல்வதற்கு யாரும் அதிகாரிகள் கிடையாது. அதனாலே தெரிவிக்கிறார், ஈனச் சொல்லாயுமாக இதை கேட்பதற்கு அதிகாரிகள் இல்லை என்று இருந்தாலும் கூட என்னாலே சொல்லாமல் இருக்க முடியலனா அவ்வளவு பரம போக்கியமாக அர்த்தம் இது, நான் கண்ட நல்லதுவேன் கடைசியிலே தெரிவிக்கிறார். அதனால இதை போல அர்த்தம் கிடையாது, அதனாலே அவசியம் நான் சொல்லுகிறேன் இவ்விடத்துல என்று ஆழ்வாரை தெரிவித்து விட்டார். அதான் ஆழ்வாருடைய சித்தாந்தம். ஈனச் சொல் ஆயினுமாக எழுதிர வையம் முத்தும் ஏனத்துருவா இழந்தவிரா என்று இதை போல எரிதிரை வையம் முத்தும் என்று எம்பெருமான் காலத்துல பூமி அது சமுத்திரத்தாலே சுடப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பூமியானது பிரளயாபத்தாலே ஒரு சமயம் அது பூமியானது அது அசுரன் ஒருவன் எடுத்து சென்று தள்ள அது அண்டவித்திலே சென்று ஒட்டிக்கொள்ள அப்பொழுது எம்பெருமான் அவன் சேருக்கும் நீருக்கும் இராயாத ஒரு வடிவை எடுத்துக்கொண்டு வந்தான். காலத்திலே வந்து இந்த பூமியை அண்டவித்தியில் இருந்து அதனுடைய ஒட்டை விடுவித்து பிற்பாடு கொண்டு வந்து அது எங்க இருக்கிறோமோ அந்த இடத்துல யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமின்னு அந்த இடத்துல வைத்தான் எம்பெருமான் விருத்தாந்தம் பார்க்கிறோம். அவ்விடத்துல பாசி தூட்டு கிடந்த பார்மகற்கு 11 மாசுரம்பில் நீர்வாரா மனமிலா பண்ணியான் பேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் பேசியிருப்பனர்கள் பேர்க்கவும் பேராவே என்று பார்க்கிறோம். இடத்துல ஆண்டாளுடைய அற்புதமான திருவார் பாசி தூட்டு கிடந்த பார்மகள் பூவிப்பிராட்டி அவளுக்காக எம்பெருமான் ஒரு வராகமாக அதாவது பூமிக்காக ஒரு வராக ரூபியாக ஆனான். மானமிலா பண்ணியான் தேசுடைய தேவர் திருவரங்க செல்வரான்னு இடத்துல அந்த ஒரு பன்னியினுடைய வடிவை எடுத்துக்கொண்டான். எவ்வளவு பெரியவன் எம்பெருமான், அவன் பன்றியினுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டான. ரொம்ப ஆச்சரியப்படுறார், ரொம்ப ஈடுபடுறார் நம்முடைய குருவாச்சாரியர்கள். இப்படியா ஒரு பன்றியினுடைய வடிவை எடுத்துக்கொள்வது ரொம்ப ஆச்சரியனா. அதை போல அவதாரமே கிடையாது. என்ன பெருமை எவ்வளவு பெரியவன். நம்ம இடத்துல யாராவது நீ பண்டியா பறக்கிறியான்னு கேட்பாடா. கேட்டா நம்ம ஒத்துக்குமா? யாராவது ஒத்துப்பனா? ஒரு நாள் இல்லை அரை நாள் இல்லை அப்படின்னா ஒத்துக்குமா? ஒரு நாள் ஒத்துக்க மாட்டான். அப்படி அல்லவா பெருமான் ஆரப்பெரியவனானவன் அவன் ஏற்றான், அந்த ஒரு வடிவத்தை ஏற்றுக்கொண்டு வந்தான். ஏன்னா அதுதானே தகுந்தது, இந்த காரியம் பண்றதுக்கு அதான் தகுந்த வடிவு என்று கொண்டான் எம்பெருமான். அதனாலே இப்படி பண்டியாக வந்து சேர்ந்தான். பண்டியா என்று பாரங்கீண்ட பாடியான் ஆடியான் அருளேருந்து நான் உய்ய நான் கண்டு கொண்டேன் நாராயணாவென்னும் நாமம்னு அதை திருமங்கையாழ்வாரும் இதே விஷயத்தை காட்டுகிறார். இடத்துல தம்முடைய முதல் திருமொழியிலேயே தெரிவிச்சுட்டார். இடத்துல பன்றி சொன்னதற்கு அதுதான் சுகரன் சொன்ன சுகரோபாயம்னு கொண்டாடப்படுகிறது. சுகரன் பன்றி சொன்னானே அதுதான் சுலபமான உபாயம் வழிகள். பெருமானை அடைவதற்கு வழிகளுக்குள்ளே எது சுலபமான வழினா இங்கே எழுந்தருளிருக்கிற ஆதி வராக பெருமான் அவர் காட்டின வழிதான் மிகவும் சுலபமான வழி என்று பாசிதூர்த்து கிடந்த பார்மகற்கு சேர அடியனுடைய திருத்தகப்பன இவ்விடத்திலேயே உபன்யசித்தார். 2002 சம்பிரோஷத்துக்கு அந்த சமயத்துக்கு அனுகுணமாக இவ்விடத்துல 2002 சம்பிரோஷம் நடக்கும் போது இவ்விடத்தை தெரிவித்தார். இப்பொழுது
அடியன் மிகவும் சிறியவனானவன் இருந்தாலும் கூட சுவாமியினுடைய நியமனம் இவ்விடத்துல வந்து தெரிவிக்க வேண்டும், அதனால இவ்விடத்துல விடை கொண்டு வந்திருக்கிறேன் தெரிவிப்பதற்காக. ஆக இப்படி அந்த பாசிதூர்த்து கிடந்த பார்வகற்குன்றதுக்கு சேர இவ்விடத்துல ஆதிவராகன் எழுந்துள்ளிருக்கான். அவன் சொன்ன வார்த்தை இருக்க அதுதான் நாம் கொள்ளத்தக்க வார்த்தை என்று கொண்டாடுகிறார் இவ்விடத்துல. அவன் செய்த காரியம் என்ன அதை முதல்ல தெரிவிக்கிறார் இவ்விடத்துல. எருதிர வையம் முட்டும் எனத்துருவாய் இழந்தவிரான் என்று எருதிர வையம் முட்டும்னு இந்த பூமியை எடுத்தானே, எம்பெருமான் எடுத்தானே. எடுத்தது என்ன? எருதிர வையம் முட்டும் பூர்ணமாக எடுத்தான். இதனால என்ன காட்டப்பட்டது என்று சொன்னார், எல்லாரும் அதிகாரிகள், அத்தனை பேரும் அதிகாரிகள். எம்பெருமானை பற்றுவதற்கு இன்னார் இணையார் என்பது கிடையாது, எல்லாரும் அதிகாரிகள். அவனே தஞ்சம் என்று இருப்பதற்கு என்ன யோகியதை வேணும்? ஒரு யோகியதையும் கிடையாது. அதிகாரி அதிகாரின்னா எல்லாரும் அதிகாரிகள்னு சொன்னா ஏதோ அதிகாரின்னா பொதுவா அதிகாரின்னு சொன்னா உடனே ஏதோ ஆபீசர்னு சொல்லுவான், புரியுறதுக்காக தெரியும். அதிகாரின்னா என்ன? தகுதி உடையவர்கள், குவாலிஃபிகேஷன். எல்லோரும் அதிகாரிகள், எல்லோரும் தகுதியோடைய கூடியவர்கள் தான். எம்பெருமானை பற்றுவதற்கு ஆத்மாவுக்கும் எம்பெருமானுக்கும் உண்டான சம்பந்தம் என்பதிலே முதல் சம்பந்தம் பிதாபுத்திர சம்பந்தம். அதனால எல்லா ஆத்மாக்களும் எம்பெருமானுக்கு புத்திரர்கள் ஸ்தானத்தில் இருக்கிறபடினாலே, அவன் சர்வலோக பிதாவாக இருக்கிறபடினாலே எல்லோரும் அவனை பற்றி வாழ்ந்து போகலாம். எல்லாரும் அவனுடைய குழந்தைகள் தானே. ஆக என்ன வேணும்னா, நான் எம்பெருமானை பற்றுகிறேன் அல்ல அல்ல, அவன் நம்மை பற்றும் காலத்திலே நான் எம்பெருமானை உன்னை விட்டு விலகி இருக்கிறேன்ற எண்ணம் இல்லாமல் அவன் நம்மை பற்றும் காலத்துல சரி என்னை பற்றிக்கோ என்று சொல்லுவது ஒன்றுதான் வேண்டும். இவ்விடத்திலே அப்பிரதிஷேதமிலே வேண்டுவதுன்னு காட்டினார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர். தடை சொல்லாம இருக்கணும். அவன் எப்பொழுதும் நம்மை ரட்சிப்பதற்கு சித்தமாக இருக்கிறான். எம்பெருமான் நம்மை ரட்சிக்க மாட்டேன்னு நினைப்பதே கிடையாது. அவன் எப்பொழுதும் சித்தமாக இருக்கிறான். உன்மனத்தால் நினைந்திருந்தா என்கிறபடியே பிராப்திக்குபாயம் அவன் நினைவு காட்டினார் ஸ்ரீவச்சன பூஷண திவ்யசாஸ்திரத்துல. உன்மனத்தால் நினைந்திருந்த இடவெந்த எந்த பிரானே, அங்க சொன்னதும் இடவெந்த எந்த பிரான் இடது பார்ஷத்துல வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வராகன். அங்கேயும் திருமொழியையும் அவர் திருமங்கை ஆழ்வார் அவர் காட்டினதும் என்னென்ன, அவர் காட்டினதும் பிராப்திக்கு உபாயம் யாருன்னா இங்க இருக்கக்கூடிய வராகன் இருக்கானே அவனுடைய நினைவுதான் உபாயம். அவன் நம்மை கை கொள்ள வேண்டும் நினைக்கிறானே அதுவே உபாயம்னா, வேறு எதுவும் வழி என்று. உபாயம்னா அவனை அடைவதற்கு வழினா, அவன் நம்மை அடைய வேண்டும் நினைக்கிறானே அதுதான் வழினா. பிராப்திக்கு உபாயம் அவன் நினைவு. அது எப்போ ஏற்படும் சுவாமி? அவன் எப்போ நினைப்பான் நம்மை கொள்ளணும்னு? எப்போ நினைப்பான்? அதுதான் எப்போதும் உண்டு. அடுத்தபடியா சொன்னான் அது எப்போதும் உண்டு. நம்மை கொள்ளணும்னு நினைச்சிட்டு இருக்கான். இப்போ ஏன் கொள்ள மாட்டேங்கிறான் நம்மை? அது பலிப்பது இவன் நினைவு மாறினான். அது எப்பொழுது பலிக்கும்னா இவன் நினைவு மாறி, நம்முடைய நினைவு மாறணும். நாம எம்பெருமானோட சேர மாட்டேன்னு விலகி போயிட்டு இருந்தா அப்புறம் அவன் என்ன பண்ணுவான்? நாம் சேருகிறோம்னு சொன்னா அவன் நம்மை ரட்சிப்பதற்கு சித்தமா இருக்கான். நாம் சேர மாட்டோம்னு விலகி போயிருக்கோம். ஏதோ இந்த ஜென்மத்துல இப்பொழுதுதான் நமக்கு இந்த ஞானம் வந்திருக்கு, எம்பெருமானோட சேர வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்பட்டிருக்கு. கீழ்கழிந்த ஜென்மங்களெல்லாம் இது ஏற்படாதபடினால்தான் நாம் எம்பெருமானை அடையாமல் இருந்திருக்கிறோம் விடத்துல. அது எப்படி சுவாமி நமக்கு தெரியும் அப்படின்னா, கீழ்கழிந்த ஜென்மத்திலே அந்த எண்ணம் ஏற்பட்டிருக்குன்னா இப்பொழுது அடியனுடைய உபன்யாசத்தை கேட்கக்கூடிய தௌர்பாகியம் உங்களுக்கு இருந்திருக்காது. உத்தரவோருக்கு பரமபதத்திலே சென்று நித்தியமுக்தர்களோட அனுபவம் ஏற்பட்டிருக்குமே தவிர இங்க உட்கார்ந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது இல்லாதபடினாலே தானே இங்க வந்து பிறந்திருக்கோம் நாம் எல்லோரும். அதை இத்தனை காலம் விலகி சென்றோம். இப்பொழுதுதான் நமக்கு சரி எம்பெருமானோட சேர வேண்டும் என்கிற எண்ணமே வந்திருக்கு. அதனால் தானே இத்தனை பேரும் கூடியிருக்கோம் இடத்துல. ஆக இதுவே காரணமாக எம்பெருமான் ரட்சிக்கிறான், வேற எதுவும் வேண்டியதில்லை. இதெல்லாம் ஏற்படுவது யாருக்குன்னா ஞானத்தோட கூடிய ஒரு மனுஷனுக்கு இது ஏற்படுறது, மற்றதுக்கு இது இல்லை. அதனாலே இது எதுல சேர்ந்ததுன்னா இது கேவலம் சைதன்ய காரியம். இது ஞானத்தோட கூடிய ஒரு ஆத்மான்னு சொன்ன இந்த தடை இல்லாமல் இருக்க வேண்டும். எம்பெருமானுக்கு நமக்கும் உண்டான சம்பந்தத்தை உணர்ந்து எம்பெருமானே நீ என்னை ரட்சிக்கும் காலத்திலே நான் எதுவும் தடை சொல்ல மாட்டேன், உன்னையே ரட்சகனாக பற்றுகிறேன் என்று நினைப்பதற்கு இதுதான், வேற ஒன்றும் இல்லை. சரணாகதி இவ்வளவுதானே தவிர வேற எதுவும் கிடையாது. அதைத்தான் இங்கே அற்புதமாக காட்டுகிறார். இதற்கு அதிகாரிகள் யாருன்னா சரணாகதிக்கு எல்லாரும் அதிகாரிகள் தான். இன்னார் கிடையாது என்பது கிடையாது. எல்லாரும் எம்பெருமானை பற்றலாம், வேற எதுவுமே கிடையாது. என்ன பண்ணணும்? சரணாகதி என்ன பண்ணணும்? ஒன்றும் கிடையாது. துவமேவ உபாய பூதமேபவ இது பிரார்த்தனா பண்ணி சரணாகதி சாதேவ அஸ்மின் பிரயுஜ்யதான்னு அஹிர்புத்தின சம்ஹிதையில ருத்ரன் தெரிவிக்கிறான். இடத்துல சரணாகதியை பற்றி சொல்றது யாருன்னா ருத்ரன். ரொம்ப ஆச்சரியம். அவன் தெரிவிக்கிறான் சரணாகதின்னு எப்படிப்பட்டது தெரியுமா? துவமேவ உபாய பூதோமே பவ இது பிரார்த்தனா மதி சரணாகதி. நீயே உபாயமாக ஆக வேண்டும் என்கிறார் எம்பெருமானை. உன்னை அடைவதற்கு நீயே வழி என்கிற பிரார்த்தனா மதி என்கிற மதி இருக்க. மத்தினா நான் புத்தி விசேஷம் காட்டு.
அவ்வளவுதானே தவிர வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். நான் இதுக்கு பண்ணுவதற்கு ஒன்றுமே கிடையாது. இதுல செய்வதுங்கிறது எதுவுமே கிடையாது. மற்றவையெல்லாம் பிரவೃತ್ತಿ மார்க்கம், இது நிவೃತ್ತಿ மார்க்கம். ஏன் இந்த உபன்யாசத்துக்கோ இதுக்கோ அதிகமா எல்லாரும் வரமாட்டேன்றா அப்படின்னா, நிறைய பேர் வரமாட்டான். இதுக்கு அதிகாரிகள் நியத்தர்னு அந்த காலத்திலே காட்டிட்டான். குருவாச்சாரியர் காலத்திலேயே இதுக்கு அதிகாரிகள் நியத்தர்னு காட்டிட்டான். கேட்பதற்கு அதிகம் வரமாட்டா. ஏன் அப்படின்னா, என்னைக்குமே பிரவೃತ್ತಿ மார்க்கத்துல தான் நம்முடைய எண்ணமானது செல்லும். ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கணும். பண்ணி 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 பழகி பழகி இந்த ஆத்மாவுக்கு அதுல ஒரு வாசனை வந்திருக்கிறது. என்ன வாசனை? நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும். லோகத்துல நம்ம வெறுமை இருந்தா ஏதாவது கிடைக்குமோ? ஒண்ணுமே கிடைக்காது. நம்ம ஏதாவது ஒரு காரியம் பண்ணிட்டே தான் இருக்கும். ஒரு நாள்ல 24 மணி காலத்தை எடுத்துன்னு பார்த்தா ஏதாவது ஒரு காரியம் ஒன்று பண்ணிட்டே இருக்கும். வெறுமை இருந்து வெறுமோ ஒரு இடத்துல உட்காந்து 24 மணி காலம் அப்படின்னா யாருனாலே உட்கார முடியும்? அரட்சணம் கூட உட்கார முடியாது. ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருக்கான். ஒன்றும் இல்லைன்னா இதை போல எங்கேயாவது உபன்யாசத்துல உட்கார வச்சா பாயையாவது பூர்ணமா பிச்சு போட்டுருவோம். எதுவுமே காரியம் இல்லைன்னு சில பேர் வந்து உட்கார்ந்தாலே சொல்லுவா, சுவாமி அந்த சம்காரத்தையோ பாயிலையோ உட்கார வைக்காதையும் எல்லாம் 100 நூறா தனித்தனியா பிடிச்சுடுவார். அப்படின்னா கை சும்மா இருக்கிறதே கிடையாது. ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருக்கலையோ. ஒரு அரை மணி காலம் சும்மா உட்கார முடியாதா? ஒன்றும் உட்கார முடியறதில்ல. என்ன ஆகுது அப்படின்னா, காலக்ஷேபம் உன்னியாசனம் இருந்தா காலை மாற்றி போட்டு 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 கடைசியில ஏன் அப்படின்னா வெறுமை உட்கார முடியறதில்ல. இடத்துல கால் வரிகிறது 2ஆம் பட்சம். வெறுமை உட்கார முடிய மாட்டேங்கிறது. கை காலை வச்சுட்டு காலை வெறுமை இப்படி போடுறது அப்படி போடுறது எல்லாம் போட்டு இருக்கிற அத்தனை ஆசனமும் பண்ணி கடைசியில என்னன்னா சயனாசனமும் அங்கே ஆடும். சயனாசமும் அங்கேயே பக்கத்துல இருக்கிற இழுக்கணும். சுவாமி உபன்யாசம் முடிஞ்சுட்டு எல்லாம் எழுந்து போயாச்சு. இத போல நம்மளால வெறுமை இருக்கவே முடியறதில்ல. இதனால பிரவೃತ್ತಿ இது பண்ணி 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 பழகி போய் வாசனை ஜீவாத்மால ஏறி இருக்கிறது வாசனை. அதனால இதுல நிறைய பேர் வந்து நிறைய கூட்டமா வரணும். லட்சம் பேர் இந்த சம்பிரதாயத்துக்கு வரலாம் வரமாட்டாங்க. இந்த சம்பிரதாயத்துக்கு அப்படிலாம் வரமாட்டா. அப்படி வந்தாங்கன்னா அதுல ஏதோ குறை இருக்குன்னு அர்த்தம். இப்ப சொல்றவர் ஏதோ சரியா சொல்லல, கேட்கிறவா சரியா கேட்கலன்னு அர்த்தம். எப்போ நிறைய இதுல இந்த இதெல்லாம் போடுறாளோ இல்லையோ இதுல அது வியூ நிறைய அவ்வளோ வியூ பெறுகிறது இவ்வளோ வியூ பெறுகிறது என்று சொல்லிட்டு போனா அப்போ அதுல ஏதோ குறை இருக்கிறது என்ற அர்த்தம் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல. ஏன் அப்படின்னா இதுக்கு அதிகாரிகள் ஏற்ற வரமாட்டா. நிவೃತ್ತಿ மார்க்கம் என்று சொன்னா நீ எதுவுமே பண்ண வேண்டாம். அவனையே உள்ளே இருக்கக்கூடிய வராகனையே உபாயமாக பற்றுன்னு சொன்னா இதுக்கு வரமாட்டா. எல்லாருக்கும் என்னன்னா அதை பண்ணணும், ஏதோ ஒண்ணு பண்ணுவோமா, நாம சங்கீர்த்தனம் பண்ணுவான், கோயிலை சுத்தி வருமா, வெறும சேவிப்போமா, 100 தடவை கோயில போய் நிற்போமா. இதுவேதான் என்ன எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று பண்ணணும். ஒன்றும் பண்ணாதே. இதெல்லாம் என்ன நினைக்கிறா? இதெல்லாம் பண்ணிக்கிறபடினாலே நாம் எம்பெருமானை அடைந்து விடலாம். இதெல்லாம் பண்ணிக்கிறபடினாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் தொலைந்து அவனை திட்டி விடலாம், பரமபதத்திலே சென்று சேர்ந்து விடலாம் என்று எல்லாமே ஏதோ ஒரு உபாய மார்க்கமாக நினைக்கிறார்களே தவிர ஒரு நாளும் அவனே உபாயம் என்று நினைத்து வாய்மூடி இருப்பது என்பது செய்யக்கூடியதெல்லாம் கைங்கரியத்துக்கு அனுகுணமாக செய்யக்கூடியது என்று நாம ஒண்ணுமே பண்ணாம இருக்க முடியாது. இப்ப என்ன சுவாமி ஒண்ணும் பண்ணாத இருக்க முடியாது, என்ன பண்றது அப்படின்னா பண்ணணும். ஆனா எல்லாம் அவனுக்கு செய்யக்கூடிய கைங்கரியம் என்கிற எண்ணத்துடன் செய்ய வேண்டுமே தவிர இவை எதுவுமே அவனை அடைவதற்கு வழி என்று நாம் நினைத்திருக்க வேண்டும். அதனாலே இது நிவೃತ್ತಿ மார்க்கமானபடினாலே தான் இதுக்கு அநேகம் பேர் வரா, நிறைய பேர் வரா, வந்து கூட்டமா கேட்கிறா என்பது இடத்துல இருக்கவே இருக்காது. ஏன்னா மனுஷனுடைய சுபாவம் அப்படிப்பட்டது. ஏதாவது பண்ணணும் பண்ணி உன்னை அடையணும். வெறுமை இருந்தா அதுவே உனக்கு கிடைக்கும்னு சொன்னாலே இருக்க மாட்டான். இல்ல அதுவே எனக்கு கிடைச்சாலும் வர நான் ஏதாவது பண்றேன் அதை அடையிறது அப்படின்னு சொல்லக்கூடியவன் தான் மனுஷன். இப்படியே பழகினபடினாலே இதற்கு அதிகாரிகள் என்கிறபடினாலே இது ரொம்ப இந்த அர்த்தங்கள் இருக்க. இந்த அர்த்தங்கள் எல்லாம் அந்த காலத்துல ரொம்ப ரகசியமாக காத்து போனார்கள். இதுக்கெல்லாம் அதிகாரி கிடையாது. அதிகாரின்னு இதை கேட்டு இதன்படி நடக்கணுமே. நடக்கிறதுக்கு யார் இருக்காங்க? ஏதோ கேட்டு போயிடலாம். ஆனா கேட்டு நடக்கணுமோ இல்லையோ, அது இல்லைன்னா என்ன பிரயோஜனம் என்று கொண்டிருந்தார்கள் அக்காலத்துல. எம்பெருமானாருக்கு முற்பட்டவர்கள் பார்த்தார். எம்பெருமானார் பார்த்தார். இப்படி இருந்தா ரொம்ப சம்சாரிகளுடைய துர்கதியை பார்த்தார். துர்கதியை பார்த்து ஓரான்வடியாய் உபதேசித்தார். முன்னோர் ஏறார் எதிராச இன்னருளார் பார்வையில் ஆசையோகத்தெல்லாம் மாறியர்கள் கூறும் என்று பேசி வரம்பெடுத்தார் விட்டார் சுவாமி மனோரமானிகள். உபதேசமாலையில ஒரு ஆச்சாரியன் ஒரு சிஷ்யனுக்கு சொல்றதுன்னா அந்த காலத்துல கொண்டிருந்தா. அப்புறம் பார்த்தார் எம்பெருமானார் இப்படி இருந்தா சம்பிரதாயம் ரொம்ப க்ஷீணிச்சு போயிடும். இப்போ ஏற்கனவே க்ஷீணிச்சு போயிடுது எல்லாம், அதனால இன்னும் க்ஷீணிச்சு போயிடும் என்கிறபடினாலே பிற்பட்ட காலத்துல இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஏதோ கொஞ்சம் ஆசை இருந்தா உடனே ஆசை இருந்தான்னா எதுவுமே தகுதியே வேண்டாம்னு வச்சுக்கிறோம். ஆசை இருந்தான்னா எல்லாத்தையும் எல்லாருக்கும் சொல்லணும்னா அப்படியே எல்லாத்தையும் போட்டு விடுறது எல்லாம் பண்ணிவிடும். ஒரு காலத்தையும் கூடாது. அது அதிகாரி சோதனை பண்ணி பார்த்து தான் இவனுக்கு ஆசை இருக்கான்னு பார்க்கணும். ருச்சி இருக்கணும் இல்லையோ.
இது கேட்பதற்காக ருச்சி இருக்கணும் இல்லையோ, அனுஷ்டான வழக்கம் முற்பாடு, ஆனா கேட்பதற்காக ருச்சி இருக்கணும் இல்லையோ, அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த மழை இதை போல அர்த்தங்களை தெரிவிக்க வேண்டும்னு காட்டுகிறார். அப்படிப்பட்ட ஆச்சரியமான அர்த்தம் தான் ஆழ்வாருடைய சித்தாந்தங்களிடத்துல அந்த அர்த்தத்தை உள்ளடக்கின பாசுரம் தான் இந்த பாசுரம். மீன சொல்லாயினுமாக இது எதுக்காக தெரிவிக்கப்பட்டதுன்னா, அதிகாரிகளே இங்க கிடையாதுன்னா சொல்றதுக்கு என்பது ஆழ்வாருடைய இருந்தாலும் சொல்லுகிறேன் என்று இதையிட்டுத்தான் பிற்பாடு சுவாமி எம்பெருமானாரே பேசி வரம்பெருத்தார்னு பார்க்கிறோம் இடத்துல. நாளை ஈன சொல்லாயுமா அல்லது மற்ற பேர் என்ன நினைக்கிறா அப்படின்னா, ஆழ்வார் சொல்றதெல்லாம் தாழ்ந்த சொற்கள்னா என்று மற்ற பேர் நினைக்கிறார். இவ்வளவு உயர்ந்த சொற்களையே ஆற்ற பேரானவர் அவர்கள் ஈன சொல் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இது தாழ்ந்த சொல் என்று யார் நினைக்கிறார்கள்? வேற இதர புருஷார்த்தத்தை ஆசைப்படக்கூடியவர்கள் எம்பெருமானை விட்டுவிட்டு ஐஸ்வர்யம் வேண்டும் என்றும் கைவல்யம் வேண்டும் என்றும் மற்ற புருஷார்த்தத்தை ஆசைப்படக்கூடியவர்கள் அவர்களுக்கு இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஆழ்வார் சொல்ற சித்தாந்தம்லாம் அவர்களுக்கு ஏற்கக்கூடியதாக இல்லை. இவ்விடத்துல அப்படி இருந்தாலும் கூட என்னாலே சொல்லாம இருக்க முடியும் தெரிவிக்கிறார் ஆழ்வார். ஈன சொல்லாயிரமாக எதிரவையம் முத்தும் ஏனத்துருவாய் இழந்தவிரான் என்று எரிதிரவையம் முத்தும் ஏனத்து உருவாய், ஏனத்தின் உரு வராக ரூபியாக எம்பெருமான் ஏனத்துருவாய் இடந்தபிரான் எல்லாவற்றையும். அதனால இது எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு. இதுல இத எம்பெருமானை பற்றுவதற்கு எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு, இன்னாரினையார் என்பது கிடையாது. அதனால்தான் இருக்கிற வையம் முத்தும்னு காட்டினார். பூர்ணமாக இந்த பூமியை ரட்சித்தான்னு சொன்னார். அது எதுக்காக இருக்கிற வையம் முத்தும்னு சொல்ல வேணும்? முத்தும்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன பூமியை எம்பெருமான் ரட்சித்தான், வராக ரூபியா ரட்சித்தான்னு இடத்துல எரிதிரை வையம்னு சொன்னாலே போறோம். வையம் மூட்டும்னா என்ன, பாதியா ரட்சிக்க போறோம். பூமியில பாதியை விட்டுட்டு அங்கேயே அண்டபுத்தியில ஒட்டின்னு இருக்கட்டும், மிச்ச மீதியை மட்டும் ஒன்னொன்னு இங்க போனா வைக்க போறோம் இல்லையே. பூமியை ரட்சித்தான்னு சொன்னா வராக ரூபியா பூர்ணமாத்தான பூமியை எடுத்துன்னு வந்து அதனுடைய ஸ்தானத்துல வைக்க போறான். அது இல்லாமல் இது எதற்காக இப்படி ஆழ்வார் தெரிவித்தார்? அங்கதான் நம்மள அற்புதமா காட்டினா வையம் முத்தும் என்கிறபடினாலே பூமியை பூர்ணமாக ரட்சித்தான்னா இத எல்லாரையும் ரட்சிக்கணும் தான் அவனுடைய அபிப்பிராயம். அதனாலே எல்லோரும் அதிகாரிகள் அவனை பற்றுவதற்கு என்பதை அற்புதமாக நிரூபித்து காட்டினார் இடத்துல. ஆனா ஒன்னே ஒண்ணு என்னன்னா, நாம தான் பத்த மாட்டேன்றோம். அதுக்கு காரணம் என்னன்னா, அதைத்தான் தெரிவித்தேன் கீழே. நம்ம எப்பவுமே பிரவೃತ್ತಿ மார்க்கமா இருக்கிறபடினாலே அதை பண்ணுவோமா இது பண்ணுவோமா என்று நினைக்கிறோமே தவிர அவனே தஞ்சம் அவனே உபாயம் என்று இதுல விசுவாசம் ஏற்படுவது ரொம்ப கஷ்டம். விசுவாசம் ஏற்படுறதுக்கு அது ரொம்ப சிரமமானது ஒரு விஷயத்துல. அதனாலே இடத்துல தெரிவிக்கிறாரே தவிர, ஆனால் அதிகாரிகள் யாருன்னா எல்லாரும் அதிகாரிகள் தான். எனத்துருவாய் இடந்தபிரான் இதை எடுத்து வைத்தானே எவ்வளவு பெரிய உபகாரம், எவ்வளவு பெரிய உபகாரம் பண்ணியிருக்கான் எம்பெருமான். என்ன ஆச்சரியம்னா, பூமியை அதனுடைய ஸ்தானத்திலே வைத்தது மட்டும் இல்ல, அதற்கு மேலே அவன் பண்ணின உபகாரம் என்னன்னா ஆச்சரியமா வராக சர்வஸ்லோகத்தை நமக்காக உபகரித்தானே. ஸ்திதே மனசு சுத்தே சரீரே சதியோனரா தாது சாமியே ஸ்திதே ஸ்பர்த்தா விஸ்வரூபம் ச மாமன் என்று 2 ஸ்லோகங்கள்னா இடத்துல பேசி இருப்பனகள் பேர்க்கவும் கேராவே என்று ஆண்டாள் தெரிவித்தார் இடத்துல. அதனால 2 வராக சரமஸ்லோகம்னு பார்க்கிறோம். உயர்ந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறான் வராக பெருமாள். எப்படி இருப்போம்னா இடத்துல ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே என்று எப்பொழுது மனசானது ஒரு நிலையில இருக்கிறதோ அப்பொழுது எம்பெருமானை நினைத்தால் போறோம்னா, ஒரு தடவை அவனை மனசாலே நினைத்தால் போறோம். நினைச்சாலே அவன் என்ன பண்றான் அப்படின்னா, பிற்பட்ட காலத்துல சகஷ்டம் பிரியமானந்தோ கஷ்டபாஷான சன்னிபம் என்று கட்டையை போல இருப்பான், கல்லை போல இருப்பான். எப்போ பிராணன் போகும் காலத்துல அப்படி இருப்பான். அப்படி இருக்கும் காலத்துல அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கத்தையும் தெரிவித்தார் கிடத்துல. அகம் ஸ்மராமி நானே நினைப்பேன், நானே வருவேன், நானே அவனை அழைத்து போவேன்னு சொன்னவன் யார்? உள்ள இருக்கக்கூடிய ஆதிவராகன் அவன் தெரிவித்தான். நான் வருகிறேன், நானே அழைத்து செல்லுவேன் என்னுடைய இடமான பரவதத்திற்கு என்று தெரிவிக்கிறான். ஒரு தடவை நினைத்தால் போறோம்னா அதுக்கு மேல வேற ஒன்றும் வேண்டியதில்லை. அதைத்தான் கீழே தெரிவித்தேன். சரணாகத்தின்னா என்னன்னா பெருசா பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. என்னன்னா மதி சரணாகத்தின்னு சொன்னதான் இங்கே ஸ்மராமின்னு காட்டினா என்ன, நினைத்தால் போடும். அவனை நான் நினைக்கிறேன். ஒரு தடவை அவன் நினைத்தால் அவனை எப்பொழுதும் நான் நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். இந்த லோகத்துல இத்தனை விஷயாந்தரங்கள் இருக்கும்போது இத்தனை விஷயங்கள் இருக்கு நம்ம சுத்தி, அதன் நடுவே என்னை ஒருத்தன் நினைத்தானே என்று அவனை எப்பொழுதும் நினைத்துக் கொண்டே இருப்பேன் நான். இந்த ஜீவாத்மா நமக்கு கிடைத்தானேன்னு அற்புதமாக தெரிவிக்கிறான் வராக பெருமான். ஆக எவ்வளவு பெரிய உபகாரத்தை பண்ணியிருக்கான். நம்மை ரட்சித்தது மட்டுமல்லாமல் அதற்கு மேலே
நமக்கு ஆச்சரியமான ஒரு அர்த்தத்தையும் காட்டினானே அந்த எம்பெருமான். இதற்கு மேல வேற என்ன வேணும்னா அதனாலே அவனே உபாயம் என்பது விடத்தை ஊர்ஜிதமாகிறது என்று காட்டுகிறார். என திருவாய் இடந்தப்பிரான் இருங்கற்பகம் சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மத்தெல்லாயவர்க்கும் இருங்கற்பகம் சேர் என்று விடத்துல கற்பவருஷம் அது இருக்கக்கூடிய இடம் அது எதுனா அதுதான் தேவலோ. இருங்கற்பகம் சேர் வானத்தவர்க்கும் என்று வானத்தவர்கள் என்று சொன்னால் தேவதைகள். அந்த தேவதைகளுக்கு அவர்களுக்கும் தஞ்சமாக இருக்கிறான். யாருக்கெல்லாம் தஞ்சம்? இந்த வராகன்னு சொன்னார் எல்லாருக்கும் தஞ்சம்னா இருங்கற்பம் சேர் வானத்தவர்கள் தேவதைகளும் பற்றுகிறார்கள் அவனை. வானத்தவர்க்கும் மத்தல்லாயவர்க்கும் எல்லாருக்கும் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மத்தல்லாயவர்க்கும். அல்லாதவர்க்கும் வானத்துன்னா தேவதைகள் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய இந்திரன் முதலியவர்கள் அவர்களுக்கும் இவன் தான் தஞ்சம். அதற்கு மேலே வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் என்கிறபடினாலே அவர்கள் அல்லாத மனுஷர்கள் அவர்களுக்கும் அவன் தான் தஞ்சமாக இருக்கிறான். அந்த எம்பெருமானே தஞ்சமாக இருக்கிறான் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மத்தல்லாயவர்க்கும் என்கிறபடினாலே மத்தல்லாயவர்க்கும்னா எல்லாருக்கும் அதாவது என்ன அப்படின்னா மரம் செடி கொடி மலை எல்லாருக்கும் அவன் தான் தஞ்சம், எம்பெருமான் தான் தஞ்சம். இவைகளும் அவனை பற்றிய வாழ்ந்து போகின்றான். அதனாலே லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பதார்த்தத்தையும் ரட்சிக்கக்கூடியவன் யாருன்னா அவன் ஒருத்தன் தான். ஞானப்பிரான் ஒருத்தன் தான் இது எல்லாவற்றையும் ரட்சிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று காட்டப்படுகிறது. அது மட்டுமல்ல இன்னொரு விதமான இடத்துல அர்த்தம் தெரிவித்தார். வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் என்கிறபடினாலே இடத்துல மரம் செடி கொடி மலை அதையெல்லாம் சொல்லணுமா அதுக்கெல்லாம் ஒன்றும் ஞானமே இல்லை, அச்சேதம். எல்லாம் ஒன்றும் அசைவற்ற பதார்த்தம் ஞானமே இல்லாதது. அதை சேர்த்துக்கணுமா இங்க? அதுக்கெல்லாம் எம்பெருமான் தான் தஞ்சம்னா அதுக்கெல்லாம் ஞானம் இருக்கா? தஞ்சம்னு பத்தத்துக்கு ஞானம் இருக்கா? அது ஒன்றும் ஞானம் இல்லையோ. அதனாலே அவைகளையெல்லாம் எதற்காக இங்கே சேர்க்க வேண்டும்? அதனாலே அப்படி இல்லாமல் இன்னொரு விதமாக வியாக்கியானம் பண்ண அவ்விடத்துல ஏனத்துருவா இடந்தவிரான் இருங்கற்பாம் சேர் வானத்தவர்க்கும் அதாவது வானத்திலே இருக்கக்கூடியவர்கள் சொன்ன தேவதைகள் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் என்கிறபடினாலே இவ்விடத்துல தங்களைத்தானே அனுபவிக்க வேண்டும், ஆத்மானுபவம் பண்ண வேண்டும் என்று இருக்கக்கூடிய கைவல்ய மோட்ச நிஷ்டர்கள் அவர்களுக்கும் இவன் தான் தஞ்சம். அவளுக்கு என்ன இவன் தஞ்சம்? பெருமான் என்ன தஞ்சம்? அவர்களுக்கு ஒன்றும் இவன் தஞ்சம் இல்லையே. அவர்கள் ஞானத்தை கொண்டு தங்கள் ஆத்மாவை அனுபவிக்கிறார்களே தவிர அவர்கள் எம்பெருமானை அனுபவிக்கிறார். எம்பெருமானை அனுபவிப்பதில்லையே, தங்களை தாங்களே அனுபவிச்சுட்டு. கைவல்ய மோட்சம் எழுதுன ஆத்மா ஞான சுரூபியா இருக்கான். அதனாலே ஞானத்தை கொண்டு தன்னைத்தானே அனுபவிக்கலாம் ஆத்மாவாரம். அதான் கைவல்ய மோட்சம். அப்படி கைவல்ய மோட்ச நிஷ்டர்களுக்கு எதற்காக எம்பெருமான் தஞ்சம் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னார்? அவர்களுக்கும் உள்ள இருக்கிறவன் அவன் தானே. அந்த ஆத்மா தரித்து இருக்கணும்னா அவன் தான் உள்ள இருக்கணும். அதனால அவர்களுக்கும் அவன் தான் வேண்டியவனாக இருக்கிறான். உள்ளுக்குள்ளே அவன் தான் இருக்கான். அவன் என்னத்தான் தங்களை தாங்களே அனுபவிச்சிருந்தாலும் அவர்களுக்கு எம்பெருமான் விஷயத்துல மனசு போகாமல் இருந்தாலும் கூட எம்பெருமான் உள்ள இருக்கிறபடினால்தான் அந்த ஆத்மாவே நிற்கிறது. அந்தராத்மாவை அவன் இல்லைன்னு சொன்னா ஆத்மாவே நாசத்தை அடைஞ்சு விடும். அதனாலே அவர்களுக்கும் தஞ்சமாக இருக்கக்கூடியவன் அவன் தான் என்று அற்புதமா அர்த்தம் காட்டினார். வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மத்தெல்லாயவர்க்கும் இப்ப சொன்ன மனிதர்களாகிற நமக்கும் ஞானப்பிரான எல்லால் இல்லை நான் கண்ட நல்லது வேணும். ஞானப்பிரான எல்லால் இல்லை. இங்கதான் சித்தாந்தத்தை அற்புதமாக நிர்ணயித்து காட்டுகிறார் சுவாமி நம்மாழ்வார் இடத்துல. ஞானப்பிரான எல்லால் இல்லை. ஞானப்பிரான் இந்த வராக ரூபியான எம்பெருமான் இவனை எவ்வளவோ இடத்துல ஆழ்வார் பாடியிருக்கார். மொத்தம் 31 இடத்துல பாசுரம் பாடுகிறார் ஆழ்வார். திருவிருத்தத்திலிருந்து திருவாய்மொழி பரியந்தம் தொடங்கி 4 திவ்ய பிரபந்தத்துல இந்த வராக பெருமானை பற்றி 31 இடத்துல பாசுரம் பாடியிருக்கார். ஆனா இதை போல அர்த்தம் எங்கேயும் ஸ்தாபிக்கவில்லை. இவ்விடத்துல தெரிவிக்கிறார் ஆச்சரியமாக, ஞானப்பிரான எல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே, இவனை தவிர வேறு ஒன்று கிடையாதுன்னு என்று தெரிவிக்கிறார். இவன் தான் தஞ்சம். ஞானப்பிரான் அதாவது உள்ளே இருக்கக்கூடிய ஆதிவராக பெருமான் இவனே தஞ்சம், அதைத்தான் நான் கண்டிருக்கிறேன் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். இப்போ இவனே தஞ்சம், ஞானப்பிரானை அல்லால் இல்லை, இவனை தவிர வேறு ஒன்று இல்லை என்று காட்டுகிறார். வேறு யாரும் தஞ்சமன்று, வேறு எதுவும் தஞ்சமன்று என்று இவ்விடத்திலே தெரிவிக்கிறார். இதனாலே சொல்லப்பட்டது என்ன? இவனை தவிர வேறு எதுவுமே தஞ்சமில்லை என்று சொன்னால் சொல்லப்பட்டது என்னன்னு விசாரிக்கிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். அற்புதமா ஒரு அர்த்தம் காட்டினார். காலத்துல திருக்கோட்டியூர் நம்பி புறப்பட்டு திருவரங்கத்துக்கு எழுந்தருளினார். ஒரு சமயம் ஒரு உற்சவத்துக்காக எழுந்தருளினார். போய் எழுந்தருளும் காலத்துல எம்பெருமானார் சுவாமி ராமானுஷரை பார்த்த உடனே அவருக்கு திடீர்னு தோணித்து, எம்பெருமானாரே இன்று உனக்கு ஒரு விசேஷ ரகசியார்த்தம் சொல்லணும் வார் என்று அழைச்சிட்டு போனார். அழைச்சிட்டு போய் ஒரு ஏகாந்தமான இடம்,
அந்த இடத்துல ரகசியார்த்தம்னா ஏகாந்தமான இடத்துல தான் சொல்லுவார். அதனால அந்த இடத்த சொல்ல வேண்டும்னு ஆசின் போனேன். ஆசிட்டு போனேன் சுவாமி அந்த ரகசியார்த்தத்தை இப்போ எல்லாருக்கும் இங்கே சொல்ல போறீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச அர்த்தமா போடுது, அதனால தெரிவிக்கிறேன். அதனால அப்படிடத்துல ரகசியார்த்தம் ஏகாந்தமான அந்த காலத்துல ரொம்ப ரகசியமா இருந்த அர்த்தம். அதனால ஆசிட்டு போனார் ஏகாந்தமான இடத்துக்கு. போய் பார்த்தா அந்த இடத்துல இவர் போன இடத்துல யாரோ ஒருத்தன் இடத்துல எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒருத்தன் நன்னா தூங்கிட்டு இருக்கான், கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். ரொம்ப ஆச்சரியமா வைக்காம கொரட்டை விட்டு உறங்குகிறான். அதையும் சேர்த்து சொன்னேன். இடத்துல கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான் இடத்துல. எதனால அதை அவ்வளோ நுணுக்கமா இடத்துல வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. தூங்கிட்டு இருந்தான்னு சொல்ல போறாதா, கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான்னு ஏன் சொன்னார்? கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு ஏன் நம்மளே காட்டுறாருன்னா முக்கியமான ஒரு அர்த்தம் இருக்கு. நன்னா தூங்கிட்டு இருந்தான்னு அவன் எப்படி தூங்குறான்னா நன்னா மெய் மறந்து நிறைய கைங்கரியம் பண்ணி எம்பெருமானுக்கு, அதனால மெய் மறந்து தூங்கிட்டு இருக்கான். அதனால ஒன்னும் தெரியாம தூங்கிட்டு இருக்கான். அப்படி இருந்தாலும் கூட பார்த்தார் இடத்துல திருக்கோட்டியூர் நம்பி பார்த்தார். என்னதான் ஆனாலும் இவன் இப்படி கொரட்டை விட்டு நன்னா தூங்கிட்டு இருக்கான்னு இடத்துல இருந்தாலும் கூட யாரோ ஒருத்தர் இருக்கான், அவன் காதல எங்கேயாவது சொல்றது பட்டுட போடுது என்கிறபடினாலே திருக்கோட்டியூர் நம்பி இப்பொழுது இது சமயம் அன்று, இது அவகாசம் என்று இன்னொரு சமயம் சொல்றேன்னு புறப்பட்டு போயிட்டான். திருக்கோட்டியூருக்கு திரும்பி போயிட்டு இது எதனாலே சொல்லப்பட்டேன்னா அவ்வளோ ரகசியமான அர்த்தம் தான். சாதாரணமான அர்த்தம் என்று இவ்வளோ ரகசியமான அர்த்தம் என்பதற்காகத்தான் அந்த ஐதீகத்தை அப்படியே எழுதி வச்சிருக்காரு நடந்ததை. ஏன்னா இது நம்மளுடைய நெஞ்சில படணும். எவ்வளோ ரகசியமான அர்த்தம், இதனுடைய பெருமை என்ன என்பது நெஞ்சில பட வேணும். அதுக்காக அந்த விற்த்தாந்தத்தை அப்படியே காட்டியிருக்கார். ஏதோ திருக்கோட்டியூர் நம்பி வந்தார், அந்த தடவை ஏதோ அவகாசம் சரியில்லை சொல்லலை, புறப்பட்டு போயிட்டார். அப்புறம் இன்னொரு தடவை சொன்னார்னு எழுதலாம் முடியும். அப்படி எழுதாமல் என்ன நடந்தது, அங்கே யாரோ ஒருத்தன் தூங்கிட்டு இருந்தாலும் கூட அவன் செவியில இந்த அர்த்தம் படக்கூடாது என்கிறபடினாலே திடீர்னு முழிச்சுக்கிறான், எழுந்திருக்கிறான், அவன் காதல ஏதாவது உழுதுட்டுனா என்ன பண்றது என்று திருக்கோட்டியூர் நம்பிக்கை பயம். என்னதான் நல்லா தூங்கிட்டு இருந்தாரோ பேச்சு குரல் ஏதாவது கேட்டு எழுந்துட்டா என்ன பண்றதுன்னு பயம். அதனால திரும்பி போயிட்டேன். திரும்பி போயிட்டு இடத்துல மற்றும் ஒரு சமயம் வந்தார் திருவரங்கத்துக்கு. அப்பொழுது ஏகாந்தமாக ஒரு அந்தரங்க இடத்துக்கு அழைத்து சென்று எம்பெருமானாருக்கு இந்த அர்த்தத்தை சாதித்தார் இடத்துல ஆச்சரியமாக தெரிவிக்கப்படுகிறது. என்ன அர்த்தம் சொன்னார்னா அவர் சொல்லிட்டார், முதல்ல அர்த்தத்தை சொல்லிட்டார். சொன்ன உடனே இதை யாருக்கும் சொல்லாதையும் தெரிவித்தார் திருக்கோட்டியூர் நம்பி. மொத்தருக்கு மட்டும் சொல்லியிருக்கேன், வேற யாருக்கும் நீ சொல்லக்கூடாதுன்னு அவர் எப்பவுமே அதை சொல்லிடுவார். திருக்கோட்டியூர் நம்பி அர்த்தத்தை சொன்னார்னால யாருக்காவது சொல்லிட போறார் அவருக்கு பயம். ஏற்கனவே சரம ஸ்லோக அர்த்தத்தை சொன்னோம், எல்லாருக்கும் சொல்லிவிட்டார். இவர் சொன்ன பிற்பாடு இந்த அர்த்தத்தை வேற சொல்றோம், அப்போ இதையும் சொல்லிட போற என்று அவருக்கு பயம். சரம ஸ்லோகார்த்தம் அதுவும் ரகசியமா இருக்கக்கூடிய அர்த்தம் தான். அந்த அர்த்தத்தை எங்கே காட்டுகிறோம்னா அதுல ஏகம்ன்ற சப்தம் அவன் ஒருவனே உப்பாய் என்பதிலே அந்த ரகசியார்த்தத்தை தான் அவ்விடத்திலே திருக்கோட்டியூர்ல வெளியிட்டார். இப்போ திருவரங்கத்திலே வெளியிட்டது என்ன அர்த்தம்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே கேட்டார் எம்பெருமான, அந்த அர்த்தம் இருக்கட்டும், மேல நடந்த விற்த்தாந்தத்தை பார்ப்போம். கேட்டாரோ இல்லையோ எம்பெருமான பொறுக்க முடியல. அவரால் என்ன பொறுக்க முடியல, கூறத்தாழ்வானுக்கு சொல்லிடணும். உடனே அவருக்கு உடனே கேட்ட உடனே தாங்கல, இப்படியாவது கூறத்தாழ்வானுக்கு சொல்லணும்னா என்னதான் இந்த திருக்கோட்டியூர் நம்பி யாருக்கும் சொல்லாதன்னு சொன்னாலும் கூறத்தாழ்வானுக்கு சொல்லாமல் இருக்க முடியாது. திருவுள்ளம் எம்பெருமானாருடைய அவ்வளவு பிரீதினா கூறத்தாழ்வானத்துல அவ்வளவு ஈடுபாடு எம்பெருமானாருக்கு. அவராலே தமக்கு பரமதம் என்றல்லவா இருந்தார். திருவாஞ்சோ பத சரிச தொந்த மாஷ்டித்த பூட்டி ஊர்தாயஸ்யா வயம் உபகதாக தேசிகா முக்தி மாபுஹு சோயம் ராமாம்சம் நிரபிஸ்ய முக்திம் தரஸ்தா சம்பந்தாது அமரதகரம் வர்ணியதே பூரணாதः என்று குரத்தாழ்வாருடைய பெருமை இருக்க ஆச்சாமகோச்சரம் எப்படி பேச முடியும், அவருடைய பெருமையை பேசி முடிக்கவே முடியும். கீழே எத்தனையோ சொன்னேன், எவ்வளவு ஈடுபாடு அவருக்கு. குரத்தாழ்வானுடைய சரித்திரத்தை பார்த்தா அவ்வளவு ஈடுபாடு அவருக்கு. ஆச்சாரியன் விஷயத்திலையும் சரி, எம்பெருமான் விஷயத்திலையும் சரி. எம்பெருமானாரே என்ன நினைத்தார், குரத்தாழ்வான் சம்பந்தத்தாலே நமக்கு மோட்சம்னா. ஏன் ஆச்சாரியன் வார்த்தையை மீறிட்டோம், திருக்கோட்டியூர் நம்பி வார்த்தையை மீறிட்டோம், அதனாலே நமக்கு நிச்சயம் நரகம் நிச்சயம் என்று நினைத்திருந்தார். என்னதான் ஆனாலும் திருக்கோட்டியூர் நம்பி கொண்டாடினாலும் மீறினது தானே ஆச்சாரியன் வார்த்தை. சர்ம ஸ்லோகார்த்தத்தை யாருக்கும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் செய்து கொடுத்து விட்டு மீறிவிட்டோமே என்கிறபடினாலே இந்த கலக்கம் இருந்துட்டே இருந்தது எம்பெருமானாருக்கு. எதனாலே தீர்ந்ததுன்னா குரத்தாழ்வானுடைய சம்பந்தத்தாலே தீர்ந்தது என்று காட்டினார். அவ்விடத்துல எல்லா ஆச்சாரியர்களுக்கும் எம்பெருமானாருக்கு முன்புண்ட ஆச்சாரியர்களுக்கெல்லாம் எம்பெருமானாருடைய திருவடி சம்பந்தத்தாலே மோட்சம், பின்புண்டான ஆச்சாரியர்களுக்கெல்லாம் திருவடி சம்பந்தத்தாலே மோட்சம் என்று பார்க்கிறோம். அதைத்தான் அந்த ஸ்லோகத்திலே காட்டப்படுகிறது. திருமுடி சம்பந்தத்தாலே மோட்சம்னா அவர்களெல்லாம் தங்கள் திருமுடி சம்பந்தம் என்கிறபடினாலே அவ்விடத்துல அவர்களை இவர் சேவித்தார். எம்பெருமானார் முன்புண்டான ஆச்சாரியர்கள், அதாவது ஆளவந்தார் முதலிய ஆச்சாரியர்களை இவர் சேவித்தபடினாலே இவருடைய திருமொழி அவர்களுடைய திருவடியிலே பட்டபடினாலே அவர்கள்
பரமதத்தை இருந்தார். எம்பெருமானாருடைய சம்பந்தம் அப்படி காரியம் செய்யக்கூடியதுன்னு அர்த்தம். அவ்வளோ பெருமை சம்பிரதாயத்திற்கு உத்தாரகாச்சாரியர் எம்பெருமானாரை தவிர வேறு கிடையாது இல்லையோ. அதனால இவருடைய சம்பந்தத்தாலே மோட்சமே தவிர வேறொன்று கிடையாது. அதனாலே அவ்விடத்துல எம்பெருமானாருடைய சம்பந்தம் முன்புண்டான ஆச்சாரியர்களுக்கும் திருமுடி சம்பந்தத்தாலே மோட்சம், பின்புண்டான ஆச்சாரியர்கள் எல்லாம் எம்பெருமானாருடைய திருவடியிலே விழுந்து அவர்களுடைய திருமுடி இவருடைய திருவடியில பட்டபடினாலே அவர்கள் எல்லாம் பரமதத்தை அடையார்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட எம்பெருமானாரும் கூட நமக்கு யாராலே பேரு, நமக்கு யாராலே மோட்சம் நினைத்தார்னா எம்பெருமானார் குரத்தாழ்வான் சம்பந்தத்தாலே மோட்சம் நமக்கு பேருன்னு நினைத்தார்னு சொன்னா எவ்வளவு பெருமை குரத்தாழ்வானுக்கு. அதனால இந்த குரத்தாழ்வானுக்கு இந்த அர்த்தத்தை சொல்லாமல் இருக்க முடியாது. பெருமானார் பார்த்தார், மத்தியானம் வெயில் கொதிக்கிறது, அதை பொருட்படுத்தாமல் உடனே திருந்தம் தாமாக நேராக அங்கே எழுந்தருளினார். குரத்தாழ்வான் திருமாலைக்கு எழுந்தருளினார். குரத்தாழ்வான் அமுல் செய்யுங்க, அப்பதான் போஜனம் பண்ணிட்டு இருக்காரு குரத்தாழ்வான். உடனே அங்க போயிட்டார். போன உடனே என்ன ஆயிற்று சுவாமி, இப்படி எழுந்தருள வேணுமா தேவரீர்? அடியனை நியமித்திருந்தால் அடியனே வந்திருப்பேனே ஸ்ரீமடத்துக்கு என்று அவர் தெரிவித்தார். அப்போது தெரிவித்தார் ஆழ்வான், ஒன்று பிரசாதித்தார் என்று திருக்கோட்டியூர் நம்பி உமக்கு சொல்லாமல் என்னால இருக்க முடியல, அதை சொல்லாம இருக்கு, உடனே சொல்லணும்னு தோழிட்டு, அதனால உடனடியாக இடத்துக்கு வந்தேன், சொல்லாம என்னால தரித்திருக்க முடியவில்லை என்று தெரிவித்தார். அப்பொழுது எம்பெருமானா என்ன அர்த்தம்னு கேட்டார். அங்கேதான் சொல்லப்பட்டது இந்த அர்த்தத்தை அகம் என்று சொல்லக்கூடியது அர்த்தம் இடத்துல காட்டுகிறார். ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லது என்று தெரிகிறார். சககாரி நைரபேட்சம் சொன்னார், அற்புதமாக எடுத்து காட்டுகிறார். நம்மளை சகாயம் எதுவுமே வேண்டாம்னா எம்பெருமானுக்கு சகாயம் ஒன்றும் வேண்டாம், நம்மை ரட்சிப்பதற்கு சகாயம் வேண்டுமான அவனுக்கு சகாயம் ஒன்றும் வேண்டாம் இவ்விடத்திலே நம்மை ரட்சிப்பதற்கு என்று சககாரி நைரபேட்சியம். எம்பெருமான் நிரபேட்சோ உபாயம், எதையுமே அபேட்சிக்காமல் இருக்கக்கூடிய உபாயம் அந்த எம்பெருமான், அவனே உபாயம் என்பதை காட்டினார். ஏகசப்தார்த்தத்தாலே வேறு எதுவும் உபாயம் என்று கர்மஜான பக்தியோகங்கள் எல்லாத்தையும் தள்ளிவிடாவிடத்தே சர்வதர்மான் பரித்யஜ்யா என்று கீதாச்சாரியன் எல்லா தர்மங்களையும் விட்டு அவனையே பற்ற வேண்டும். அது எப்படின்னா பற்றக்கூடிய பற்றும் உபாயம் என்று ஏகசப்தார்த்தத்திலே சரணாகதியும் உபாயம் என்று தள்ளினார் அவ்விடத்துல. அதற்கு மேலே காரியம் செய்யும் காலத்துல சரி சரணாகதி உபாயம் என்று அவன்தான் நேர உபாயம். ஆனா அப்படி உபாயமாக அவன் காரியம் செய்யும் காலத்துல எதையாவது சகாயமாக கொள்ளுகிறானோ, சகாயம் வேணுமா அவனுக்கு? ஒரு காரியம் பண்ணணும்னா அவன் தான் நேர காரியம் பண்ண சுவாமி, அவர் தான் நேர காரியம் பண்ண, எனக்கு வேலை கொடுக்கிறவர் அவர் தான், நேர காரியம் பண்றவர் அவர் தான். ஆனாலும் கூட அவருக்கு சில பேர் இடத்துல எல்லாம் கொஞ்சம் பேர் கூடியிருக்கா. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் குடியேறதுக்காக தெரிவிக்கிறேன் ஆங்கிலத்தில். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னா சொல்றாருல்ல, இவர் தான் கொடுக்குறவர், இவர் தான் எம்டி கொடுக்குறவர், ஆனா அவனும் கையெழுத்து போடணும். அதுல அங்க இருக்க முடிவா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னா ஒரு 5-6 பேர் இருக்கா, அவளும் கையெழுத்து போடணும். அப்பதான் இவனுக்கு வேலை ஊர்ஜித பாகப்படுகிறதுன்னு சொன்னான். அப்போ என்ன ஏற்படுத்தினா அவ்விடத்துல சகாயாந்தரங்கள் உண்டுன்னு ஏற்படுத்த விடத்துல கொடுக்கிறவனும் இவன் தான், இவனுடைய தான் பிரதானமான கையெழுத்து, இவன் தான் எம்டி, இவன் தான் கொடுக்க போறவன் வேலையை. ஆனாலும் கூட அவர்கள் கையெழுத்தும் இருந்தால்தான் அந்த ஒரு பத்திரமானது அது செல்லுபடியாகும்னு சொன்னா, அப்ப சகாயாந்தரம் இடத்துல வேண்டும் என்பதை ஏற்படுகிறது. அந்த சகாயாந்தரம் எதுவும் வேண்டாம் என்பதைத்தான் வேறு அகம் என்கிற சப்தத்தாலேயும் நான் கண்ட நல்லதுவே அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே, அவனை தவிர வேறு எதுவும் அவனுக்கு சகாயம் பண்ணக்கூடியது அல்லான்னு அர்த்தம் இடத்துல. அந்த ரகசியார்த்தத்தை தான் பிற்பாடு இடத்துல காட்டினார் சுவாமி எம்பெருமானாருக்கு. திருக்கோட்டியூர் நம்பின்னு இடத்துல பார்க்கிறோம். ஏதோ இதெல்லாம் இங்க இருக்கிறவா அத்தனை பேரும் அனைவா சொகோஷ்டியா இருக்கிறபடினாலே இதை சொல்லிவிட்டேன். அண்ணன் சொன்ன மாதிரி தான் இவர் சொல்லிட்டோமே, சொல்லாமா கூடாதா தெரியுது. ஆனா ரகசியார்த்தம் தான் இது, இப்படி சொல்வது என்பது அது சரியா இல்லையானா இது சரி. அநேகமாக இதெல்லாம் வியாக்கியானத்துல பார்க்கிறோம், எழுதி வேற வச்சுட்டா புஸ்தக வடிவத்துல வேற வந்திருக்கு எல்லாம் இருக்கிறபடினாலே இங்க இருக்கிறவாள்லாம் அநேகமாக பார்க்கும் காலத்துல எல்லாருமே நல்ல ஸ்ரோதாக்கள் தான், எல்லாரும் கேட்கக்கூடிய ஆசையோட வந்திருக்கிறவா தான். அதனாலே சொல்வது எந்த குறையும் கிடையாது. குறையாக இருக்கும்னு சொன்னா உள்ள இருக்கக்கூடிய ஆதி வராகம் தான் க்ஷமித்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கணும் இடத்துல. அவ்வளோ ராசி எதுக்கா தெரியுது, அவ்வளோ ரகசியமான அர்த்தம் தான், சாதாரணமான அர்த்தம் என்று இடத்துல ஞானப்பிரானை அல்லால் இல்லைன்ற இடத்துல சகாயாந்தர நைரபேட்சம் வேற எதுவுமே அவனுக்கு சகாயமாக வேண்டியதில்லை. அதைத்தான் கீதாச்சாரியன் அகம் என்பதாலே தெரிவித்தான். சர்வஜனாய் சர்வசக்தியாய் பிராப்தனான நான் வியாக்கியானம் பண்ணி காட்டினார். புலலோகாச்சாரியர் இடத்துல சர்வஜன் எல்லாம் அறிந்தவனாக இருக்கிறேன். ஒருத்தனுக்கு சகாயம்னா ஒருத்தன் காரியம் செய்யும் காலத்துல அவன் தான் காரியம் பண்றானே, ஆனாலும் கூட அவனுக்கு தெரிவதில்லை, இன்னாருக்கு இன்ன ஆபத்து என்பது தெரிவதில்லை. யாரோ ஒருத்தன் சொல்லுகிறான், அவனுக்கு சொல்லுகிறபடினாலே அவன் அந்த ஆபத்தை போக்குகிறான் என்று ஏற்பட்டான். அப்பொழுது அவன் ஒரு சகாயத்தை கொள்ளுகிறான் அர்த்தம்.
யாரோ ஒருத்தன் சொல்றான் இவனுக்கு இந்த கஷ்டம், லோகத்துல அப்படிதான் பார்க்க முடியும். லோகத்துல அப்படிதான் ஏதாவது ஒரு இடத்துல இந்த குறைகளை பார்க்கிறோம். சர்வஜன் என்பதிலே தான் அதை காட்டுற. சர்வஜன் என்கிறபடினாலே அவன் நேராக அறிகிறான். வேற யாரும் அவனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அகம் ஸ்வா சர்வ பாவேபியாக மோக்ஷயிஷ்யாமி, நம்முடைய எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவித்தவனாக ஆக்குகிறானே எம்பெருமான். அப்படி ஆக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கானே, அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா அவன் எல்லாம் அறிந்தவனாக இருக்கிறான், சர்வஜனாக இருக்கிறான். சர்வஜனாய் சர்வசக்தியா, அதற்கு மேலே அவன் தான் சர்வசக்தியாகவும் இருக்கிறான். அவ்விடத்துல இப்போ சர்வசக்தின்னு சொன்னா அவனுக்கு வேறொரு ஒரு இடத்துல சகாயம் பண்ணணும்னது கிடையாது. இடத்துல இவன் தான் பண்றான் நேர, ஆனாலும் கூட மற்றொன்று சகாயம் பண்ண வேண்டும். மற்றொன்றுன்னு என்னன்னு வச்சுப்போம். இப்போ ஒருத்தனுக்கு ஐஸ்வர்யம் இல்லை, தனமே இல்லை, ஐஸ்வர்யம் இல்லைன்னு வச்சுப்போம். இப்போ ஐஸ்வர்யம் இல்லை என்று சொல்லும் காலத்துல அப்பொழுது இவன் தான் பண்றான் காரியம். ஆனால் எதை கொண்டு பண்ணிக்கிறான்னா இவனுக்கு ஐஸ்வர்யம் இருக்கு, அதனால அந்த ஐஸ்வர்யத்தை அவனுக்கு கொடுக்கிறான். ஐஸ்வர்யத்தை கொடுத்து அவனுடைய காரியத்தை இவன் செய்கிறான் என்று சொன்னார். அப்போ ஐஸ்வர்யம் உதவுகிறது, சகாயம் பண்ணுகிறது, அவனை ரட்சிப்பது. அது போல கிடையாது நான் எம்பெருமானுக்கு. அவனுக்கு எந்த சகாயம் வேண்டியதே இல்லை. அவன் சர்வசக்தியாக இருக்கிறான் இடத்துல அவனுக்கு வேறொன்றை கொண்டு இவனை ரட்சிக்க வேண்டும் என்பது கிடையவே கிடையாது. அவனே ரட்சகனா இருக்கான். என்ன பண்றான் அவன்? என்ன அவனே கொடுத்துடுறான். கடைசியில அவனையே கொடுத்து விடுறான் பெருமான். வேற ஒன்று கொடுக்கணுமா? வேற ஒன்று கிடையவே கிடையாது. என்ன பண்றான்? கடைசியில அவனையே கொடுக்கிறான். அவனையே தஞ்சமாக பற்றினவர்களுக்கு வேறு எதையோ ஐஸ்வர்யத்தையோ வேறொன்றையோ கைவல்யத்தையோ கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் எதை குடிக்கிறான்? தன்னையே கொடுத்துடுறான். அதனாலே அவன் தான் நேராக உபாயமா இருக்கான். தன்னையே குடிக்கிறபடினாலே விடத்துல வேறொன்று அவனுக்கு வேண்டியதில்லை. அதனாலே சர்வசக்தியாக இருக்கிறான் விடத்துல. அதற்கு மேல என்ன? சர்வஜனாய் சர்வசக்தியாய் பிராப்தனான நான். பிராப்தன் என்ன? தகுந்த உறவு முறை இருக்கிறது. அவனுக்கும் நமக்கும் தகுந்த உறவு முறை இருக்கு. ஒன்றா ரெண்டா உறவு முறை 9 விதமான சம்பந்தத்தை பார்க்கிறோம். பிதாச்ச ரக்ஷகசேஷி பர்த்தாஜ்ஞேயோ ரமாபதி சாமியாதாரோ மமாத்மாச்ச போக்தாச்ச ஆத்யமௌதிதான திருமந்திரத்துல ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் 9 விதமான சம்பந்தங்களை பார்க்கிறோம். அதனாலே இந்த உறவு முறை தகுந்த உறவு முறை இருக்கு அவனுக்கும் நமக்கும். அதனாலே அவனே ரட்சகனாக இருக்கிறான். இந்த ரோகத்துல நமக்கும் தான் உறவு முறை இருக்கே சுவாமி. தகப்பனாருக்கு நமக்கும் உறவு முறை இல்லையா? தாயாருக்கு நமக்கும் உறவு முறை இல்லையா? அல்லது கணவன் பர்த்தா மனைவி எத்தனையோ உறவு முறைகள் பார்க்கிறோமே. உறவு முறையின் காரணத்தாலே நாமும் ரட்சிக்கலாமே. அப்ப அந்த உறவு முறை அவனுக்கும் நமக்கும் இருக்குன்னு சொன்னா இப்போ வேற ஒரு சகாயம் தானே. இதன் காரணத்தாலே ரட்சித்தான் ஏற்படுவதில்லையோ. அவன் நேராக ரட்சகன்னு சொன்னா இப்போ இந்த உறவு முறை இருக்கிறபடினாலே அவன் ரட்சித்தான் ஏற்படுவதில்லையோ என்று சொன்னார். நம்முடைய உறவு முறைக்கும் அதே போல நமக்கும் இந்த லோகத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய உறவு முறைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்முடைய உறவு முறை என்ன? நமக்கும் எம்பெருமானுக்கும் உண்டான உறவு முறை என்ன வித்தியாசம்னா அவனுடைய உறவு முறை, அதாவது அவனுக்கும் நமக்கும் உண்டான உறவு முறை அது எப்படி இருக்குன்னா அது நிருபாதிகமா இருக்கு, காரணமற்றதா இருக்கு. ஆனால் இந்த லோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நமக்கும் உண்டான உறவு முறை அது காரணத்தோட கூடினதாக இருக்கிறது இவ்விடத்துல. இது காரணம் என்ன? கர்மம் காரணம். இந்த ஜென்மத்தில் நம்முடைய தாப்பனார் தாயார் பர்த்தா மனைவி எல்லாம் கர்மத்தாலே வந்து சேர்ந்தவர்கள் தானே. எல்லாம் ஏதோ ஒரு கர்ம காலே வந்து சேர்ந்தவர்கள் தானே தவிர ஒரு காலத்திலும் இவாளே போன ஜென்மத்திலையும் இருந்தாளா, இவாளே அடுத்த ஜென்மத்திலையும் இருக்க போறாளா? சுவாமி இதுக்கு அடுத்த ஜென்மத்தை வேற இருக்குது. ஏற்கனவே இந்த ஜென்மத்திலே இவாளை கட்டிட்டு படுற பாடு போருமா இருக்குது. இன்னும் அடுத்த ஜென்மத்துல வேற இவாளே வரப்போறேன். அந்த திண்டாட்டம் வேற திண்டாடமா வேண்டாம், அடுத்த ஜென்மமே வேண்டாம் இருக்கும். இதுல அடுத்த ஜென்மத்தை வேற போறாளான்னு கேட்க வேண்டும். அதனால இதுக்கெல்லாம் காரணம் என்ன? கர்மம் காரணம். கர்மத்தின் காரணத்தாலே தான் இந்த உறவு முறைகள் இந்த லோகத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் எம்பெருமானுக்கும் ஜீவாத்மாவுக்கும் உண்டான சம்பந்தம் இருக்கே அது நிருபாதிக சம்பந்தம். அதன் காரணத்தாலே அவனுக்கு எதுவுமே அபேட்சை கிடையாது. உறவு முறை இருக்கணும்னா அது இயற்கையா இருக்கக்கூடியது உண்டு. இது எதனாலையும் வந்ததன்று. இது அதனாலே அந்த பிராப்திங்கிறது இருக்கு அது வேறொன்றாலே வந்ததன்று. அதனாலே சகாயந்தர சூன்யதையை இடத்திலே காட்டுகிறார். அகம் என்பதின் காரணத்தாலே அதைத்தான் இங்கே ஆச்சரியமா ஞானப்பிரானை அல்லால் இல்லை என்று காட்டினார். ஞானப்பிரானை அல்லால் இல்லை. இந்த விசேஷ அர்த்தத்தை தான் அக்காலத்திலே தெரிவித்தார். எம்பெருமானாருக்கு திருக்கோட்டியூர் நம்பின்னு பார்க்கிறோம். ஆக 2 விசேஷ அர்த்தங்கள். கர்மஸ்லோகத்துல தான் இவ்வளவு பார்க்கணும். மற்ற ரகசியங்கள்ல இவ்வளவு காண்பது கிடையாது இடத்துல. அதனால தான் மனவாளமணி காட்டும் போதே இதன் அர்த்தத்தை கேட்கைக்காக இரே எம்பெருமானார் திருக்கோட்டியூர் நம்பி இடத்துல 18 தடவை நடந்தார் எம்பெருமானார்னு இடத்துல காட்டினார். அதனால இதனுடைய அர்த்தம் சரமஸ்லோக அர்த்தத்துல தான் இவ்வளவு ரகசியம் இருக்கே தவிர மற்றதுல திருமந்திரத்துல இந்த இடத்துல இந்த ரகசியங்கள் எல்லாம் காண கிடைப்பதில்லை. இது ரொம்ப சுலபமா இருக்கக்கூடியது இடத்துல. அதுல அர்த்த சோதனம். ஆனா இவ்விடத்துல அர்த்த நிர்ணயம் பண்ணுவதில்லை தான் இந்த சிரமங்கள் எல்லாம் வருது இவ்விடத்துல. அதனாலே ஆச்சரியமாக 2 முறை இவ்விடத்துல ரகசியார்த்தத்தை வெளியிடுகிறார்.
சமஸ்லோகத்துக்கு. அதனாலே இங்கே அற்புதமா இடத்துல அதனாலே ஆழ்வார் சித்தாந்தம் என்ன என்றால் எம்பெருமான் அவனே உபாயம், அவனே உபாயமாக ஆகும்போது அவன் நிரபேட்ச உபாயமாக இருக்கிறான் என்பதைத்தான் இந்த பாசுரத்தில் ஞானப்பிரானை அல்லால் இல்லை என்று அசைக்க முடியாத காட்டல். அல்லால் இல்லை இதை தவிர வேற எந்த பாசுரத்திலையும் இப்படி காட்ட முடியாதுன்னா அவ்வளவு ஆச்சரியமா இடத்துல திடமாக எடுத்து காட்டுகிறார் ஆழ்வார் இடத்துல. நிரபேட்ச உபாயமான எம்பெருமான் அவனை பற்றியே நாம் வாழ்ந்து போகிறோம் இடத்துல. அவனுக்கு எந்த அபேட்சையும் கிடையாது ரட்சிக்கும் காலத்துல என்பதைத்தான் இங்கே பார்க்கிறோம். இதையே தான் அவனும் சொன்னான். யார் சொன்னான்? உள்ள இருக்கிறவன் ஆதிவராகன். அவன் சொன்னதும் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமம் கட்டு. அங்கே ஸ்லோகம் அகம் துவா சர்வபாவேப்யஹ மோக்ஷயிஷ்யாமி, இங்கேயும் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமம் கட்டின்னு ரெண்டு அகம்ங்க என்ன அர்த்தம்? இதே அர்த்தம் தான். சர்வஜனாய் சர்வசக்தியாய் பிராப்தனான நான் நினைக்கிறேன், நானே வருகிறேன், நானே அழைத்து போகிறேன் என்பதுதான் அவ்விடத்தையும் அர்த்தம். அங்கேயும் காட்டப்பட்ட அர்த்தம் என்ன? இதே சகாயாந்தர நைரபேட்சியம். வேறு எதையுமே அவன் சகாயமாக கொள்ளாமல் இருக்கிறான் என்கிற அர்த்தத்தை தான் வராகப் பெருமாள் காட்டினான் என்பதைத்தான் இங்கே அற்புதமாக எடுத்து காட்டுகிறார். சரமஸ்லோகார்த்தத்தில் இந்த அர்த்தம் பொதிந்து கிடக்கிறதுன்னு திருக்கோட்டியூர் நம்பி காலத்தில் எம்பெருமானாருக்கு சொன்னாலும் கூட இவ்விடத்தை ஞானப்பிரான் விஷயமாகத்தான் ஆழ்வார் காட்டுறார். ஆழ்வார் காட்டினது கண்ணபிரான் திருத்தேட்டத்திலே சொன்ன சரமஸ்லோகத்தின் விஷயமாக காட்டவில்லை, ஆனால் ஞானப்பிரான் விஷயமாக காட்டுகிறார் இடத்துல. ஏன் காரணம் என்னன்னா அவன் தான் நான் நினைக்கிறேன் என்று தெரிவிக்கிறான். அகம் ஸ்மராமின்னு மேலே சொல்லிட்டான். எப்பொழுதும் இவனை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன், ஒருத்தன் என்னை நினைத்தவன் என்று கொண்டு அவனை எப்பொழுதும் நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று இப்போதே சொல்லி வைத்தேன். அரங்கத்தனவனை பள்ளியானேன்னு தெரிவிக்கிறாரே பெரியவர். அந்த கிரமத்திலே இடத்துல இவன் ஒரு தடவை நினைத்தான், நான் எப்பொழுதும் அவனை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன் அவன் தெரிவித்தானே. அதனாலே இவ்விடத்துல அவனை தவிர ஞானப்பிரானை எல்லால் இல்லை, நான் கண்ட நல்லதுவேன். நான் கண்ட நல்லதுவேன் நான் சொல்றாரே ஆழ்வார். எதனாலே தெரிவிக்கிறார் இடத்துல? நான் சொல்லலாம். ஆழ்வார் போய் நான் சொல்றாரு. ஏன் ஆழ்வார் சொல்லக்கூடாது? அதை சொல்றதெல்லாம் நாம தான் சொல்லலாம். நான் சொல்றது நாம தான் சொல்லலாமே தவிர அகங்கரித்து சொல்வதுன்னு சொன்னா அது நாம தான் சொல்லலாம். ஆழ்வார் சொல்லக்கூடாது இல்லையோ? ஆழ்வார் எப்பொழுதும் அடியேன் செய்யும் விண்ணப்பமே தானே தொடங்கினார். அப்படிங்கும் போது நான் சொல்றார். ஆழ்வார் நான் சொன்னான் அடியேன்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான், அடியன் தான் அர்த்தம். நம்ம நான் சொன்னாலும் எதை போல தெரியுமா? நம்ம நான் சொன்னாலும் அடியேன்னு சொன்னாலும் நான் தானே அர்த்தம். அப்படின்னா அர்த்தம் நமக்கு அகங்காரம் போறதே இல்லைன்னு. அடியன் அப்படின்னு சொல்றோம். அடியன் ஆமா அடியன் அப்படியே தேவர் என்ன சொல்றதோ அப்படியே. அந்த பக்கம் போனோடனே ஆமா இவருக்கு வேற வேலை இல்லை, எப்போ பாரு இதையே சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த பக்கம் போகும்போதே காரடி எடுத்து வைக்கும் போதே அவர் காரிலேயே விடும் சமயத்தில். அதை கூட லட்சியம் பண்ணாமல் சொல்லிட்டு போறோம். இதான் நம்முடைய அடியன், நம்முடைய சொரூபம் இதான். இவ்வளோ அகங்காரம் என்பது நமக்கு போவதே கிடையாது. எப்பொழுதும் அடியேன்னு சொல்றதை உணர்ந்து சொல்றோமா உணராம சொல்றோமா, எப்போ உணர்ந்து சொல்றோம் ஒன்றும் நமக்கே தெரிய மாட்டேங்குது. அப்படிப்பட்டதுதான் நம்முடைய இந்த அடியன் நடக்கலாம். ஆனா ஆழ்வார் எப்பொழுது சொன்னாலும் அடியேன் என்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அவர் காரணம் என்னன்னு அந்த காரணத்தை தான் நான் கண்டன். நான் எதுக்காக சொன்னேன் தெரியுமா? இதே ஏதோ மற்ற பேரை ஏமாத்தணும்னு எடுத்துக்காக சொல்லலை, அல்லது ஏதோ எம்பெருமானுக்கு பெருமை சொல்லணும் இதனால்தான் சொல்லலை. நான் எதனாலே தெரிவித்தேன் தெரியுமா? பிரமத்தாலே சொல்லவில்லை, மற்ற பேரை ஏமாத்தணும் எடுத்தனாலே சொல்லவில்லை, இதனால்தான் சொல்லவில்லை. எதனாலே சொன்னேன் என்ற தெரிவித்தார். மயர்வர மதிமம் அருளப் பெற்றபடினாலே தெரிவிக்கிறேன் நான் அற்புதமா வியாக்கியானம் பண்ணி காட்டினார். நம்முடைய இடத்துல மயர்வர மதிமம் அருளப் பெற்ற அவன் எனக்கு அஜ்ஞானத்தை அடியோடு போக்கினான், பக்தி ரூபா பண்ண ஞானத்தை கொடுத்தான் அவன் விஷயத்துல. அதனாலே நான் சொல்லுகிறேன், நான் கண்ட நல்லது வேணும். இதான் நல்லது, நான் கண்ட நல்லது. இதை நான் பார்த்தேன், பார்த்ததை பார்த்தபடியே சொல்றேன். பார்த்ததை இஷ்டத்துக்கு சொல்லல, கண்டதை கண்டபடி சொல்லாமல் கண்டதை கண்டபடியே சொல்றேன். கண்டதை கண்டபடி சொல்லாமல் இஷ்டப்பிரகாரம் சொல்லலை. இடத்துல எப்படி பார்த்தோன்னு கண்டதை கண்டபடியாதே பார்த்ததை அப்படியே தெரிவிக்கிறேன். நான் கண்ட நல்லதுவே. இது பரம போக்கியமா இருக்கு. நான் இது எப்படி வேணா இருக்கட்டும், மற்ற பேருக்கு வேணா எப்படி வேணா இருந்துட்டு போகலாம், ஆனாலும் கூட இது பரம போக்கியமாக இருக்கக்கூடியது. அதனாலே தெரிவிக்கிறேன். இவ்விடத்துல அந்த போக்கியதையும் ஆழ்வார் எவ்விடத்துல அனுபவிக்கிறார்னா வராகப் பெருமாள் இடத்துல தான் அனுபவிக்கிறார். போல வராகமன்னாய் நிலங்கோட்டினை கொண்டடைந்தாய், நீலக்கடல் கடந்தாய், உன்னை பெத்தினி போக்குவனோ என்று கடைசியில சொன்னது அதான். சரம பிரபந்தம் திருவாய்மொழியிலையும் இங்க தொடங்கினார் திருவிருத்தத்துல, கடைசியில முடிக்கும் காலத்திலையும் அவ்விடத்துல கோடமலர் பாவை கண்பாயே நண்பேயோ நீலவரை 2 கிரகத்தி நிமிர்ந்ததப்பா போல வராகம்னாய் நிலம் கோட்டிலை கொண்டவெந்தாய் நீலக்கடல் கடைந்தாய் உன்னை பெத்தினி போக்குவனோன்னு கடைசியில முனிய நான்முகனேன்னு கடைசி திருவாய்மொழி அதிலே சொல்லுவதும் இதே அர்த்தத்தை தான் தெரிவிக்கிறார் ஆழ்வார். அங்கே போக்கியதை இட்டு தெரிவித்தார். அவ்விடத்துல
ஓலமலர்பாவைக்கு அன்பாக இருக்கக்கூடியவன் என் அன்பேயோ நீலவரை 2 பிற கவ்வி இடத்துல எத்தனை பிரீதினா எம்பெருமானுக்கு நீலவரை 2 பிற கவ்வி நிமிர்ந்ததொப்பா கோலவரா முன்னா என்று எவ்வளவு போக்கியத்தை என்ன அழகு என்ன போக்கியத்தை ரொம்ப சுந்தரம்னு சொன்னா வராகனுட்ட ரொம்ப சுந்தரனாக இருக்கக்கூடியவன் வராமூர்த்தி ஆதிவராகன் தான் பரமசுந்தரனாக இருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான் என்று ஆச்சரியமாக காட்டுகிறார் இடத்திலே கோலவராகம் என்று தெரிவித்தார். கோலவராகம்னாய் இளம் கோட்டிடை கொண்டவென்றார். தன்னுடைய கோடு தந்தத்தினாலே 2 தந்தங்களை கொண்டு அதன் மேலே ஆச்சரியமா ஒரு மல்லிகை பூவை போல சுமந்து வந்தான். இந்த பூமியை அவ்வளவு பெரிய திருமேனியை கொண்டான். வராக பெருமான காலத்திலே இடத்திலே பெரிய மகாவராக புடபத்மலோசனாக என்று கொண்டாடப்படுகிறான். பெரிய திருமேனியை கொண்டாட இடத்துல எதனால இவ்வளவு பெரிய திருமேனி? கடைசியில பூமி பார்த்தா அது இத்தினோடு ஒரு சின்ன மல்லிகை பண்டு போல இருக்கு. இதுக்கா இவ்வளவு பெரிய திருமேனியை கொண்டான்னா ரக்ஷகனுடைய பாதிப்புண்ட ரட்சிக்கணும் நினைச்சுட்டே வந்தான். என்னாச்சு? சாதாரண பள்ளியா தான் வந்தான் முதல்ல. அப்புறம் பூமியை ரட்சிக்கணுமே, இந்த பூமி இவ்வளவு பெருசா இருக்குமா, இவ்வளவு பெருசா போருமா, இந்த வடிவு போருமா, இந்த வடிவு போராது போல இருக்கேன்னு பெருத்துண்டே போச்சு தன்னுடைய திருமேனியாந்து. கடைசியில பார்த்தா அந்த பூமி இத்தினோடு சிறிய பந்தாயிடுச்சு. அதே ரட்சகனுடைய பாதிப்பு என்னைக்குமே ரட்சிக்கணும்னு சொன்னா அப்பொழுது அவனுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா இது போராதுன்னா இன்னும் பெரிய திருமேனி வேணும், இன்னும் நன்றாக ரட்சிக்க வேண்டும் அவர்களை என்கிறார். எண்ணம் ஏற்படுறது எம்பெருமானுக்கு ரட்சகனுடைய தன்மை என்று பார்க்கிறோம். அதனாலே தன்னுடைய கோட்டிடை கொண்டவென்றாய் நிலக்கடல் கடைந்தாய் உன்னை பெத்தினி போக்குவனும். உன்னை பெற்ற பிற்பாடு இனி நான் எங்கே போவது? இவ்விடத்துல உன்னை பெற்றினி போக்குவனோ, உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியுமா? எம்பெருமானை இருக்க முடியாது. அதனாலே உடனடியாக உன்னுடைய திருவடித்தாமரைகளை எனக்கு தந்துள்ள வேண்டும்னு கடைசியிலே பிரார்த்தித்தான். கொடுத்தவன் யாருன்னா நயாமி பரமாங்கதி என்று கடைசியில கொடுத்தவன் வராக பெருமாள் தான் கொடுத்தான்னு பார்க்கிற இடத்துல அத்தோட முடிச்சுட்டாரோ அதோட முடிய நான்குனையில கடைசியிலே சொன்ன அவதாரம்னா வராவதாரன். அதோட முடித்தார இடத்துல முடித்தவர்பாடு கொடுத்தவன் யாரா? அவன் தானே சொல்லியிருக்கான். நானே நினைக்கிறேன் என்னுடைய அடிவனை நானே வந்து அழைத்து போகிறேன்னு அவன் தானே சொல்லியிருக்கான். அதனாலே இந்த வராக எம்பெருமான் தான் திருமூகூர் ஆத்தனாக வந்து ஆழ்வாரை அழைத்து சென்றான் என்று பார்க்கிறோம். நாளே அழைத்து போனது இவன் தானே தவிர வேறொன்று கிடையாதுன்னு பார்க்கிறோம். ஆக இப்படிப்பட்ட ஆச்சரியமான ஆழ்வாரனுடைய சித்தாந்தம் அவகாசம்தான் கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது அடியன் குத்தம் இல்லை, அது ஆழ்வார் அப்போ அர்த்தங்களை வாரி வருஷித்த ஆழ்வார். அதற்கு மேலே பூர்வாச்சாரியர்கள் அவ்வளவு ஆச்சரியம் விபுலமா வியாக்கியானம் பண்றாருடா. இந்த பாட்டிலே சொல்லக்கூடிய அந்த விசேஷார்த்தங்களை தரித்து தெரிவிப்பதே சிரமம். அவ்வளவு விசேஷார்த்தத்தை வாரி வருஷித்திருக்கிறார் அவ்விடத்துல ஈட்டிலே சுவாமி நம்பிள்ளை இந்த பாட்டுக்கு. ஆக அடியனுடைய மந்தமதிக்கு எட்டினாளவிலே இந்த கோஷ்டியில விண்ணப்பித்தேன். ஆச்சரியமான அர்த்தங்கள் இதெல்லாம் இந்த உபன்யாசங்கள்லாம் இருக்குன்னா மேல மேல இன்னும் கேட்கணும் என்கிறார். ஒரு ஆசையை தூண்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இதெல்லாமே தவிர இன்னும் நிறைய கேட்கணும்னா இன்னும் நிறைய ஞானத்தை பெற வேண்டும். ஞானம் பெறது இருக்கட்டும்னா எவ்வளவு போக்கியமா வியாக்கியாத்தாக்கள் வியாக்கியானம் பண்ணியிருக்கேன். உடைய பூர்வாச்சாரியர் அதை அனுபவிக்க வேண்டாமா? இது கட்டாயம் ஒரு நான் இதை அனுபவிச்சாதான் தெரிஞ்சு விட்டேன். இன்னும் என்ன இருக்கு கேட்கறதுக்கு அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறான். கேட்டுட்டே இருக்கணும். இதிலேதான் பொழுத போக்கினார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். முழுதுமவை நமக்கு பொழுதுபோக்காக பெற்றோம். முன்னவராம் நம் புறவர் மொழிகள் உள்ள பெற்றோம். முழுதுமவை நமக்கு பொழுதுபோக்காக பெற்றோம். பின்னை ஒன்றுதனில் நெஞ்சு பேராமல் பெற்றோம். பிறர்மனுக்கும் பொறாமையா பெருமையும் பெற்றோமேன்னு தெரிவிக்கிறாரு சுவாமி மனோகர மொழிகள் ஆட்சி பிரபந்தத்துல. ஏன் அப்படின்னா அவ்வளவு ஆச்சரியம். என்ன வியாக்கியானம், இந்த சைலி என்ன சைலி, வியாக்கியானத்தினுடைய அழகு இருக்கு. பெருமான் நமக்கு உண்மையிலேயே ஞானம் கொடுத்துருந்தாங்கன்னா எதுக்காக தெரியுமா? வியாக்கியானங்களை அனுபவிப்பதற்கு. அதுக்காகத்தானே ஞானம், வேற என்ன பிரயோஜனம்? அதுக்காகத்தானே எவ்வளவு சிரமப்பட்டு அந்த காலத்துல எவ்வளவு ஆச்சரியமாக பூர்வாச்சாரியர்கள் இதற்கு அர்த்த விசேஷங்களை எழுதி வைத்தார். அதற்கு மேலே எவ்வளவு பெரியோர்கள் மகான்கள், காஞ்சிபுரம் மகான்கான் என்ன, அதே போல நம்முடைய புத்தூர் சுவாமி என்ன, எவ்வளவு கிரந்தங்கள் ஒரு மனுஷனுடைய ஆயுசுல படிச்சு கூட முடியாது. நினைச்சு கூட பாருங்க அவ்வளவு அல்லவா எழுதி வச்சிட. எவ்வளவு விவரணங்கள் கீதைக்கு என்ன அற்புதமா சுதர்சன வக்கீல் சுவாமி என்ன ஆச்சரியமா விவரணம் எழுதியிருக்க, எவ்வளவு காட்டியிருக்காரு இடத்துல விசேஷார்த்தங்கள். இன்று பார்த்தா மலப்பா இருக்குது. ஆயுசுல படித்து முடிக்க முடியாது, நெஞ்சிலே தேய்க்கொள்ள முடியாது. ஆனா நாம ஏதோ ஒரு தடவை கேட்டா போரும் நினைக்கிறோம். ஆனா உண்மையிலேயே இதிலேயே பொழுதை போக்கணும். அனவரதமும் ஞானம் கொடுத்தது எதற்கான? அவனை பத்ததெல்லாம் இருக்கணும். வியாக்கியானங்களை அனுபவிப்பதற்குத்தான் ஞானமே தவிர வேறொன்று கிடையாது. அது இந்த பிறவியில கொடுத்திருக்கான். நாளை கட்டாயம் மேலும் மேலும் நிறைய கேட்க வேண்டும். சோதாக்கள் பெருகணும். இடத்துல கேட்பது முக்கியம்னா அதான் முக்கியமானது. முதல்ல என்னன்னா கேட்கணும், நிறைய கேட்கணும். இடத்துல இந்த கேட்பதே குறைஞ்சு போயிடுச்சு. இப்ப பார்த்தா சொல்றவா அதிகமாயிட்டான், கேட்கறவா குறைஞ்சு போயிட்டான். இப்போ திறந்து பார்த்தா எவ்வளவு பேர் கேட்க சொல்லக்கூடியவர்கள் அத்தனை பேர்
எதுக்கு எதற்கான எல்லாத்துக்கும் ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு பார்க்கிறோம் இடத்துல அப்படி இருக்கிறது. ஆனால் சொல்ல கேட்கக்கூடியவர்கள் குறைந்து விட்டார்கள். அது ஏற்படக்கூடாது. ஒரு காலத்தில் நிறைய கேட்கணும். கேட்பதுதான் நான் பரமசுகமும் கூட. சொல்றதை காட்டணும். சொல்லிட்டு வரும்போது ஆனந்தமா உட்காந்து கேட்கும்போது ஆனந்தமா இருக்கு. 2 காது நன்னா திறந்துருக்கு. ஆனால் சொல்லும் பொழுது எவ்வளோலாம் இவ்வளோலாம் தரித்திருந்து இத்தனையும் சொல்ல வேண்டும் என்கிறது ஏற்படுறது. அது இல்லைன்னா கேட்பதற்கே பரமானந்தம். அடியன் காலக்ஷேபம் சொல்றதுக்கு முன்னாடி உபன்யாசம்னா சொல்றதுக்கு முன்னாடி சொல்லவே மாட்டேன்னு தெரிவித்தேன். அடியன் தாபனாரத்தில் எத்தனையோ வருடங்களாக கேட்டு வந்து, ஆனா கேட்டு வந்தாலும் கூட அவர் சொல்லுங்க காலத்துல இல்ல சொல்லவே மாட்டேன். என்ன கேட்கறது ரொம்ப ஆனந்தம். சொல்றது காட்டில் சொல்றதுனா எல்லாத்தையும் தரிச்சுக்கணும், எல்லாத்தையும் தரிச்சுன்னு சொல்லணும். ஆனா கேட்பதற்கு அது பரமசுகமா இருக்கக்கூடியது. அதுவும் அவர் வாரி வருஷிப்பார், அர்த்த விசேஷங்களை ஆச்சரியமா சாதிப்பார். அதனால அதை கேட்டுட்டே இருந்தா போறோம். அன்ற எண்ணத்துலதான் அடியன் இருந்தேன். வேற ஒன்றும் வேண்டாம், சொல்லவே வேண்டாம்னு தான் நினைச்சிருந்தேன். ஆனா எம்பெருமானுடைய திருவுள்ளம் அது வேறு விதமா இருந்தது. அடியனும் சொல்லும்படியாக அவன் நியமித்தான் கடைசியில. அதனால இவ்விடத்துல இது சேர்ந்து வந்தது. சுமார் 20-25 வருஷம் கேட்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை எம்பெருமான் செய்து கொடுத்தான் இடத்துல. அதனால அது தன்னிடையே வந்து சேர்ந்ததானா கேட்பது என்பதற்கு அது மிகவும் முக்கியமானது. எதுக்காக தெரிவித்தார்னா நிறைய பேர்க்கணும், நிறைய பேர் கேட்கணும். இதை போல இருக்கக்கூடிய சமீப காலத்துல ரொம்ப குறைந்து விட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அது இல்லாமல் நிறைய பேர் கேட்கணும் என்பது இவ்விடத்துல விஷயம். நாளே எல்லோரும் இதை போல அடிக்கடி கேட்கணும். அடியனும் பகவத் விஷய காலக்ஷேமம் தெரிவித்து வருகிறேன். இடத்துல நித்தியம் ஆழ்வார்த்தனிலிருந்து தெரிவித்து வருகிறேன். இங்கே இருக்கக்கூடியவா கூட அநேகம் பேர் அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் என்பது அடியன் அறிந்தது. அதனால அதை யார் கேட்க வேண்டும் என்று விருப்பம் இருக்கோ ரொம்ப விபுலமாக சொல்லிட்டு இருக்கேன். இப்போ 5ஆம் பத்திலே 9ஆம் திருவாய்மொழி நடக்கிறது. மானைய நோக்குனது இதை திருவாய்மொழி தெரிவித்து வருகிறேன். 2020 ஆரம்பித்தேன். இப்போ 4 வருஷம் ஆயிருக்கு. 5ஆம் பத்து தான் வந்திருக்கேன் இப்போ. ஏன்னா அதில் எந்த அர்த்தமும் விடாமல் ஒரு பதத்துக்கும் அர்த்தம் புரியலைன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஈட்டில வியாக்கியானத்துல இந்த எந்த பதத்துக்கும் அர்த்தம் தெரியவில்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஏதோ ஈட்டை அப்படி வரியா வாசிச்சுட்டு அந்த வாசிச்சதுக்கு அர்த்தம் சொல்றது கிடையாது. ஒவ்வொரு பதமாக தெரிவித்து வருகிறேன். அதே போலத்தான் 60 வரையும் சேர்த்து தெரிவித்து வருகிறேன். எதுக்காக இதை சொல்றேன்னா ஏதோ அடியன் விசேஷமா சொல்றேன்றதுக்காக சொல்லவில்லை. இதையும் நீங்கள் கேட்கலாம். கேட்க விருப்பமுடையவர்கள் இது தெரியாம இருக்கலாம் அநேகம் பேருக்கு. அதனாலே தெரிவிக்கிறேன். இடத்துல கேட்க வேண்டும் என்று இருக்கும் என்று சொன்னால் இடத்துல அவரவர்கள் இருந்த இடத்துல இந்த ஃப்ரீ கான்ஃபரன்ஸ் கால்னு ஒரு ஆப் இருக்கு. அதன் மூலமாகத்தான் அடியன் தெரிவித்து வருகிறேன். அதனால அதை கேட்க வேண்டும் என்று எண்ணம் இருக்கும்னு சொன்னா அடியன் ஒரு நம்பர் சொல்றேன். அதை நோட் பண்ணி வைத்துக் கொள்வது 944 36 95147. மறுபடியும் சொல்றேன் 944369547 944369547 என்கிற எண்ணுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புவது. மத்தியானம் 11:45 1 மணி, 11:50 1 மணி 1:15 பரியந்தம் தெரிவிக்கிறேன். அதனால யாருக்கெல்லாம் ஆசை இருக்குமோ அதை கேட்கலாம். ஆச்சாரிய சம்பந்தம் கட்டாயம் இருக்கணும். என்ன துவயார்த்தம் திருவாய்மொழி அர்த்தம். அதே போல அது ரெக்கார்டிங்லாம் அடியன் வைக்கவில்லை. அந்த சமயத்தில் கேட்கணும். அந்த சமயத்தில் ஆசை இருந்தால் தான் ஆசை, அதான் ருச்சி. அது இருந்து தான் கேட்கணுமே தவிர இல்லை அப்புறம் கேட்குறேன்னு சொன்னால் அப்பொழுது 1 மாதத்துக்கு சேர்த்து ரெக்கார்டிங் வேணும்னா வாங்கிக்கலாமே தவிர, ஆனால் அப்பொழுதே கேட்டால் அந்த சமயத்தை கேட்டால் அது ஃப்ரீயாக யாருக்கும் அதுக்கெல்லாம் கட்டணம்லாம் கிடையாது. ருச்சி இருந்து ஆசை இருந்தால் கேட்கலாம், அவ்வளோதான் விஷயம். ஆனால் அப்புறம் கேட்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஏதோ ஒரு கட்டணம், ஒரு 200 ரூபாய் மாதத்துக்கு. ஏன்னா அதை வாங்கி வெறுமை வச்சுக்க கூடாது இல்லையோ, வெறுமை அதுக்காக ஒரு சிறிய தொகை ஒன்று வைத்திருக்கிறார்கள். 1 மாதம் முடிந்த உடனே அந்த ரெக்கார்டிங்கை வேணும்னா கொடுப்பாது, அதை பெற்றுக்கொள்ளலாம். ஆஸ்திகர்கள் கேட்க வேண்டும் என்று இருக்கும் என்று தெரிவித்தார். எதற்காக தெரிவித்தேன்னு சொன்னா நிறைய கேட்கணும், நிறைய அர்த்தங்களை வாரி வர்ஷிக்கிறார். அதுவும் நம்பிள்ளையினுடைய ஈடுன்னு சொன்னா அதற்கு ஈடு இணையே கிடையாது. அதனாலே கேட்கக்கூடியவர்கள் அதையும் கேட்கலாம் என்று இந்த இடத்துல தெரிவித்த. இத்தனைக்கும் காரணம் என்ன, இதோ இங்க இருக்கக்கூடியவர் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை அடியனுக்கு கொடுத்தார். இவ்விடத்துல அவர் தெரிவித்தார். இங்கே இந்த உபன்யாசத்தை சொல்ல வேண்டும்னு அவர் நியமித்தார். ஸ்ரீமான் மூவே ரகுராமன் பாலாஜி சுவாமி இவ்விடத்துல சொல்ல வேண்டும்னு நியமித்தார். அந்த நியமனானுகுணமாகத்தான் அடியனும் இவ்விடத்துல விடை கொண்டேன். ஏதோ அவர் நியமித்தபடினாலே அந்த நியமனத்தையே அடியன் சீரமையற்கொண்டு இவ்விடத்துல வந்தேன். வந்த இடத்துல நிறைய ஆஸ்திகர்கள் இவ்வளவு பேர் கூடியிருந்து கேட்டது அடியனுக்கு பரம ஆனந்தத்தை கொடுக்கிறது. இவ்விடத்துல நிறைய பேர் புத்தூர்ல ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு குறைவே கிடையாதுன்னு அடிக்கடி பெரியோர்கள் தெரிவித்து கேட்டிருக்கிறேன். இன்று தான் நேர பார்க்கிறேன். இதுக்கு முன்பு அடியன் இங்கே விடை கொண்டதில்லை உபன்யாசத்திற்காக.
அதனாலே இப்பொழுதுதான் பார்க்கிறேன் இடத்துல அடியன் தாப்பனார் அப்பொழுது தெரிவித்தார்னு தெரிவித்தேன். அப்போ நிறைய பேர் வந்திருந்தான்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்பொழுதும் அடியன் அவருடன் சேர்ந்து வரவில்லை இடத்துக்கு. ஆனால் அப்பொழுதும் கேள்விப்பட்டிருக்கேன். அதே போல இப்பொழுதும் எல்லோரையும் பார்த்தது பரம ஆனந்தமாக இருக்கிறது இடத்துல. இதே போல இன்னும் பல சந்தர்ப்பங்களிலே சுவாமி இடத்துல அடியனை நியமிக்கணும், அடியனும் இடத்துக்கு வந்து உங்களோட சேர்ந்திருந்து இந்த அனுபவத்தை செய்ய வேண்டும் என்று. அதனாலே சொல்ல வேண்டியதெல்லாம் என்னன்னா, இடத்திலே இருக்கக்கூடிய ஆதிவராகனுடைய திருவடிகளே தஞ்சம் என்று இருப்பதை தவிர நமக்கு வேறு எதுவுமே கிடையாது என்பதுதான் முக்கியமான விஷயம் இடத்துல. அதைத்தான் ஆழ்வார் சித்தாந்தமாக நாம் பார்க்கிறோம் இடத்துல. அதைத்தான் ஆழ்வார் திடமாக ஸ்தாபிக்கிறார் இடத்துல இந்த பாசுரத்தின் மூலமாக என்பதுதான் இடத்துல விஷயம். அந்த தலைப்பையும் அவர் கொடுத்தார். படைப்பை கொடுத்தபடினாலே அந்த தலைப்புக்கும் அவர் கொடுத்த தலைப்புக்கும் அடியன் தலையெல்லாம் கைமாறினேனே என்று தெரிவித்து அடியோமோடும் நின்னோடும் திருவிண்ணி 1000 பல்லாண்டு என்று பெருமானிடத்திலே பிரார்த்தித்து குற்றம் குறைகள் இருந்தால் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். அவகாசம் அதிகம் எடுத்துக்கொண்டேன், அதற்கும் சாமனம் வேண்டி நிறுத்துகிறேன். சிவத்தே விஷ்ணுத்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தனந்தன சுந்தரியை கோதாய நித்தியமங்கலம் ஸ்ரீநகரியாம் மகாபுரியாம் தாம்பர பரியுத்தர ஏதடே ஸ்ரீ சிந்திரணி மூலசாம்னே ஷடகோபாய மங்களம் ஸ்ரீமதே ரம்யசாமாத்ர முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.